அப்படியே எல்லாருமே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், என் வாழ்க்கை தான், என் குடும்பம் தான், என் ஊழியம் தான், என் பிள்ளைங்க தான், என் மனைவி தான், என் புருஷன் தான், என்னன்னே தெரியல பாஸ்டர், இந்த வருஷத்துலயாவது நடக்கும் நினைச்சேன், இப்பயாவது கை கொடி வரும்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே நடக்கல பாஸ்டர், நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். கவலைப்படாத தேவ பிள்ளையே, அந்த நல்ல மெய்ப்பனும் பக்கத்தில் வருவார். நீ எங்க சிக்கி இருந்தாலும், எவ்வளவு பலவீனமா இருந்தாலும், எத்தனை மறைவான இடத்துல இருந்தாலும், அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் உன் பலவீனம். அந்த நல்ல மெய்ப்பனுக்கு தெரியும் உன் காரியம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மற்ற ஆடுகள் கலக்கின தண்ணிய மேய்ப்பன் குடிக்க விட மாட்டானா, மற்ற ஆடுகள் மிதித்து போட்ட புல்ல மேய அந்த மேய்ப்பன் அனுமதிக்க மாட்டானா. தெளிந்த தண்ணீர், தெளிந்த புல், அமர்ந்த தண்ணீர், நல்ல மேய்ச்சலான இடத்துல அவர் கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தவன் கலக்கி போட்டதை, அடுத்தவன் இது பண்ணதை உனக்கு வராது தேவ பிள்ளையே. ஆண்டவன் நல்லா மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எல்லாருமா கண்களை மூடி ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானை, எனக்கொன்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை. அப்படியே இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, நான் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையிலே, நான் ஏன் நான் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானை, எனக்கென்று குறைவே இல்லை. ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை. அப்படியே எல்லாருமா கண்களை மூடி கைகளை இருதயத்திற்கு நேராக கூப்பி அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் பாதுகாத்துப்பீங்கப்பா, என் தேவையை சந்திப்பீங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே, நான் மீண்டுமா எழும்புவேன்ப்பா, நான் மீண்டுமா ஜெயிப்பேன்ப்பா. என்னை கை நீட்டி குற்றப்படுத்தின அதே ஜனங்களுக்கு மத்தியில் நீங்க என்ன தூக்கி சுமக்க போறீங்க ஆண்டவரே, என் காயத்தை கட்ட போறீங்க ஆண்டவரே, என் பலவீனம் மாற போகிறது ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் எனக்காக வந்து நிற்க போகிறீர் ஆண்டவரே. நான் மீண்டுமா எழும்புவேன், மீண்டுமா எழும்புவேன், மீண்டுமா எழும்புவேன், மீண்டுமா எழும்புவேன். என் மீட்பர் என் பட்சத்தில் வருவேன்.
அல்லேலூயா. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உங்க பரிசுத்த சமூகத்தில் வந்து அமர்ந்து உம்மை ஆராதிக்க, துதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தெய்வமே நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த அற்புதமான தருணத்திற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். வரப்போகிற வருஷத்துல நீங்க நல்ல மேய்ப்பனாய், நல்ல ஆண்டவராய், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கக்கூடிய தெய்வமாய், ஆண்டவரை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் வைக்கக்கூடிய தெய்வமாய் எங்கள் பட்சத்தில் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் காயங்களை கட்டப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். மற்ற எல்லாரை விட நீர் எங்களை சுமக்க போகிறதற்காக நன்றி. உங்க மார்போடு எங்களை அணைத்து கொள்ள போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த பகல் வேளையில் எங்களோடு பேசும் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் உங்க பாதத்தில் தகன பலியாக படைக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும் உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா. கைத்தட்டி கைத்தட்டி முடிச்சிட்டு சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்கப்பா. கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறா. நம்மை சுமப்பார், நம்முடைய காயத்தை கட்டுவார், நம்முடைய பலவீனத்தை மாற்றுவார். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த 2வது நாளில் உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினா தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகரவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மோட்சமையா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆமா, இன்னைக்கு நான் எழுப்புதலுக்கு நேரம் ஒரு நல்ல வார்த்தையை பேச போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம்மா, ஓகேம்மா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்மா. சரி, ஓகே. நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். பைபிள் வச்சிருக்கவங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் எடுத்துட்டேலா? 40வது வசனத்துல இந்த கடைசி முடிய வாசிப்போம். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு, நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு, சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு, சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு, பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து, பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து, கரைக்கு நேராய் ஓடி, கரைக்கு நேராய் ஓடி, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோமா? அதே அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோமா? அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் எனும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். 13 தென்றல் மெதுவாடிய மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்லியோத்தான் என்னும் கருங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அல்லேலூயா. ஒன்னும் புரியல.
எனக்கும் புரியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பைபிள் எல்லாம் வச்சிருக்க பார்ப்போம். இனி இந்த வசனத்தை நாம தியானிக்க போறோம். ஆமா, இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நங்குரங்களை அறுத்து விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை அவிழ்த்து காற்று முகமாய் திருப்பினார்களாம். வசனம் முடியும் போது இப்படி முடியுது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமா, அந்த முன்னாடி வாஸ்த வசனம் சொல்லுது, தென்றல் காற்று மெதுவா இருந்தபடினாலே தாங்கள் கோரின காரியம் கைகூடி வந்தது என்று நினைத்து அந்த துறைமுகத்தை விட்டுட்டு புறப்பட ஆரம்பித்தாங்களாம். தென்றல் காற்று யூரோக்ளியத்தான் காற்றாய் மாறி பாருங்க, கப்பல் எல்லாம் போய் என்னது சூறாவளியில சிக்கி சின்ன பின்னமா மாறி எல்லாமே சிதைந்து போக ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு இந்திய தேசத்துல சபையில குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போறார் அப்படிங்கறதை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, இந்த இடத்துல பவுலுடைய காரியத்தை குறித்த காரியம் தீர்க்கமாய் வெளிப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை பவுலுக்காக இந்த இடத்துல செய்கிறார். அதே காரியத்தை தான் நமக்கும் கர்த்தர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். 276 பேர் கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. எத்தனை பேர்? 276 பேர். அந்த 276 பேர் சாதாரணமான ஆளு கிடையாது. கப்பல் ஓனருங்க கப்பல்ல இருக்கிறான். பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட். அவன்லாம் கண்டம் விட்டு கண்டம் பிசினஸ் பண்றவன். ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்துக்கு வியாபாரம் பண்றவன். அப்பேற்பட்ட கண்டத்தை விட்டு கண்டம் பிசினஸ் பண்றவன், நாடுகளை விட்டு பிசினஸ் பண்றவன், அப்பேற்பட்ட பிசினஸ் மேக்னெட். அவெல்லாம் பெரிய ஜம்பாவான். அத்தனை பேரும் கப்பல்ல இருக்கிறான். 100க்கு அதிபதி கப்பல் இருக்கிறான். போர்ச்சியவர்கள் கப்பல் இருக்கிறான். கப்பல் ஓட்டக்கூடியவர்கள் கப்பல் இருக்கிறான். அத்தனை பேர் இருந்தும் கப்பல்ல ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு. பிரச்சனை வந்த உடனே தான் பவுலை கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறார். ஒன்னு தெரிஞ்சுக்க, தேவனை தேடுகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரையே நம்முடைய வாழ்க்கையின் நங்குரமாக வைத்திருக்கிற நாம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரானால், ஒரு திட்டத்தை தருவாரானால், நம்மை குறித்த தேவ திட்டம் அல்லது தேவனுடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதிராய் வருமானால் அதை அழிக்க, இயற்கையானாலும் சரி, மனிதனானாலும் சரி, மதமானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, ஆளுகையானாலும் சரி, எத்தனை மந்திரவாத கிரியானாலும் சரி, எதுவுமே தடுக்க முடியாது. வாக்கு தத்தத்தை பெற்ற நான் அந்த வாக்கு தத்தத்திற்கு பாத்திரமா என்னை மாற்றிக்கொள்வேனானா, என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை கர்த்தர் என்னை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா நான் இத்து போனவனா இருந்தாலும் எனக்கு வார்த்தையை சொன்னவர் வார்த்தையில உண்மை இல்லவர், வாழ்க்கையில உண்மை இல்லவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நான் பலவீனமானவன் தான், ஆனா என்னை பலப்படுத்துகிற சர்வலோகத்தின் ரட்சகர் எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றி முடிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, பவுலுடைய ஊழியம் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பவுல மாறி 1ஆம் நம்பர் மதவெறி பிடிச்ச கொலகார இந்த உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இருக்கிற மதவெறி பிடிச்சவெல்லாம் பவுல் கிட்ட கொண்டு போய் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டானா. சிறுத்தையை போல சீறி பாய்வானா. அப்படி இந்த சிறுத்தை புலி வேட்டையாடும் போது பார்த்திருக்கல, ஒண்ணுமே தெரியாது, ஏதாவது ஒன்று தலையாட்டணும்ல. அல்லேலூயா. அப்பத்தானே எனக்கே பிரசங்கம் வரும். ஆமென். சிறுத்தை புலி வேட்டையாடும் போது பார்த்திருக்கியா, போய் குறவலையை புடிச்சிட்டு ரத்தத்தை மொத்தத்தை உறிஞ்சிடும். நம்ம நினைப்போம் அது கடிச்சிட்டு இருக்கணும், கடிக்கல. அது ஜீவனுக்கு உண்டான மொத்தத்தை அப்படியே சக் பண்ணி உறிஞ்சு அப்படியே எடுத்துரும். அதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்போ போதோ அப்பத்தான் விடும். அந்த மாதிரி தான் பவுல் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. எபிரேயனுக்கு எபிரேயன், கிரேக்கனுக்கு கிரேக்க. கவனிங்க பார்ப்போம். அவனை மாறி யூத மார்க்கத்தை கற்று தேறினவன் ஒருவனும் இல்லைன்னு கலாத்திய நிருபத்தில் பவுல் எழுதுறான். பாருங்க, அவனை மாறி யூத மார்க்கத்தில் தேறினவன் யாரும் கிடையாது. ஒரு சில முக்கியமான காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு நான் பிரசங்கத்துக்கு நேராக வரேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் லேவி கோத்திரத்தின்படி ஆரோனுடைய வம்சத்தில் பிரதான ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டாங்க. நாட்கள் போக ஆசாரியத்துவம் பாருங்க தேவனுடைய சித்தத்தின்படி அல்லாதபடி மனுஷனுடைய சித்தமாய் மாற ஆரம்பித்தது. பாருங்க, அப்படியே மாறி 1வது நூற்றாண்டு தொடங்கும் போது, அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் முடிஞ்சு புதிய ஏற்பாடு தொடங்கும் போது பாருங்க, தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டவன் ஆசாரியனா வரல.
எவன் பணம் இருக்கோ, எவன் லஞ்ச லாவண்யம் பண்றானோ, அன்னைக்கு இருக்கிற ஆளுகைக்கு எவன் ஜால்ரா தட்டி ஒத்து போறானோ அவன் யாரா மாறிட்டான்? யாரா மாறிட்டான்? பிரதான ஆசாரியனா மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா பிரதான ஆசாரியன் ஒருத்தனா ரெண்டு பேரா? என்ன ஐயோ, நீங்க பேசினா தான் எனக்கு பிரசங்கம் வரும். ஒருத்தனா ரெண்டு பேரா? ஒருத்தர். பயப்படாது பேச, பொய் சொன்னாலும் தைரியமா சொல்லிடணும். ஒருத்தனா ரெண்டு பேரா? ஒருத்தன். நானே தான் ஆன்சர் சொல்றேன், சொல்ல முடியல. ஒருத்தன் தான். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பீரியட்ல பாருங்க, ரெண்டு பேர் இருந்தான், அண்ணா காய்பா. ஆக்சுவலா யார் தான் இருக்கணும்? ஒருத்தன் தான் இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பீரியட்ல பாரு எத்தனை பேரு? அண்ணா காய்பா, அந்த ரெண்டு பேர் இருந்தான். ஆக்சுவலா காய்பா வந்து மாமனார், அண்ணா வந்து மருமக. ஐயோ சொல்லப்பா, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டங்களை மதிக்காம காய்பா தப்பு பண்ணபடினால காய்பாவை ஆசாரியனை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால இவன் என்ன பண்ணான், திரும்ப அவங்க குடும்பம் சேர்ந்து நீ செய்யற காரியத்துக்கெல்லாம் நான் ஒத்து வரேன், வேற யாரும் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடாத, என் மருமகனையே கொண்டு வந்து வச்சிருன்ட்டு அண்ணாவை கொண்டு வந்த ஆசாரியை நான் மாறிட்டு காய்பா பின்னாடி இருந்தான். இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பார். ஊர் பஞ்சாயத்து தலைவர் அம்மாவா இருந்தாலும் ஐயா தான் செயல்படுவார். பரவாயில்லையே, இப்பயாவது புரிஞ்சுதே. அல்லேலூயா. ஆமா, அந்த அக்கா தான் பஞ்சாயத்து தலைவர். ஆனா அந்த அக்கா ஒன்னும் யார் தான் செய்வா? சொல்லுகப்பா. ஐயா தான் செய்வார். அப்ப அதே மாதிரி தான் அண்ணா தான் பிரதான ஆசாரியன். ஆனா காய்பா தான் மொத்த வேலை பின்னாடி நின்று செய்ய ஆரம்பித்தான். ஒருத்தன் தான் பிரதான ஆசாரியன், ஆனா ரெண்டு பேர் இருந்துட்டாங்க பார். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுடைய நியாயங்கள் எல்லாமே புரட்டப்பட ஆரம்பித்தது. இது எப்படி வந்தது கவனிங்க பார்ப்போம். நாட்கள் போக இந்த பாரு, சனகிரீம் சங்கம்னு ஒன்று வந்தது. வேத பாரக, பரிசேய, சதுசேய, நியாய சாஸ்திரி, இவங்க அத்தனை பேர் சேர்ந்த டீம் தான் சனகிரீம் சங்கம். வேத பாரகம், பரிசேய, நியாய சாஸ்திரி, ஆமா, இவங்க மொத்த பேர் சேர்ந்த சங்கம் தான் சனகிரீம் சங்கம். இந்த சனகிரீம் சங்கத்துல சதுசேயரும் பரிசேயரும் இருப்பாங்க. 70 பேர் இருப்பாங்க. அந்த 70 பேரை நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் யாருன்னா சூப்பர் சீனியரா ஒருத்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, முதல் பாருங்க, யூத மார்க்கத்தில் பைபிள் காலேஜ் தொடங்கினவர் ஹில்லேல். உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு எனக்கும் தெரியும். அப்ப எப்பத்தான் புரியுது? அல்லேலூயா. அதனால மொத்த புரிய வச்சுட்டு உள்ள போலாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். முதல் ஹில்லேல் அப்படிங்கிறவர் தான் தொடங்கினார். இந்த ஹில்லேல் வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், அதே மாதிரி வைராக்கியம் உள்ளவன், ஆண்டவருக்காக இருந்தவன். ஹில்லேலுக்கு அப்புறம் சிமியோன் வந்தான். சிமியோனுக்கு அப்புறம் கமாலியேல் வந்தார். கமாலியேல் யாரு? கமாலியேல். ஆமா, கமாலியேல் வந்தார். கமாலியேலுக்கு அடுத்தது இப்ப யார் வரணும்? பவுல் வரணும். வெரி குட். யார் வரணும்? இப்ப நான் பேசுறது புரிஞ்சுதா? ஹில்லேல், சிமியோன், கமாலியேல், பவுல். இப்ப பவுல் வரணும். இப்ப கமாலியேல் உயிரோடு இருக்கிறார். கமாலியலுக்கு அப்புறம் பவுல் வரணும். இப்ப பிரதான ஆசாரியன சனகிரீம் சங்கம் நியமிச்சாலும் இப்ப இந்த 4 பேர் சொன்ன பேர் அவங்க தலைமைத்துவம் வரும்போது அவங்க சைன் பண்ணாதான் சனகிரீம் சங்கத்துல ஒருத்தன் வர முடியும். பிரதான ஆசாரியனா ஒருத்தன் வர முடியும். அப்ப இவங்க தான் மூல காரணம். அதனாலதான் சர்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அப்போஸ்தலர்களை பிடிச்சு அடிக்கிற போது கமாலியேல் வந்த உடனே அந்த சனகிரீம் சங்கமே ஆஃப் ஆயிடுது. அப்ப கமாலியேல் சொல்றா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தா இதை தடுக்க உங்களால முடியா, இது மனுஷனால ஏற்பட்டா அதுவே அழிஞ்சு போயிடும், அதனால அவங்கள விட்டுடு. கமாலியேல் சொன்ன உடனே ஒருத்தனும் ஒரு வார்த்தை பேசலப்ப, அப்படியே விட்டுட்டாம்ப. அப்ப அந்த சதிசேயம், பதிசேயம், நியாய சாஸ்திரி, வேத பாரகன், சனகிரீம் சங்கம் அத்தனை பேருக்கு கேப்டன்ஷிப் யாரு? கமாலியேல். அல்லேலூயா. இப்போ கமாலியேலுக்கு அப்புறம் யாரு அந்த இடத்துல வரணும்? பவுல். வெரி குட். இப்ப பாருங்க, இப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பவுல் அந்த இடத்துல வந்த உடனே தான் இப்ப பவுல் கிட்ட பாதி அத்தாரிட்டி இப்ப பவுல் கிட்ட இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான்? கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். சனகிரீம் சங்கத்துக்கிட்ட மொத்த பேர்கிட்ட சைன் வாங்கிட்டு பாருங்க, எருசலேம் சபை சிதறடிக்கப்பட்டது. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்வதற்கு மூல காரணமா இருந்தான். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இருக்க ஆரம்பித்தான். நம்ம ஆண்டவரை மாதிரி ஓட விட்டுட்டு வெற்றத்துல வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லு. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நம்ம தெய்வத்தை மாதிரி வில்லனும் கிடையாது, கதாநாயகனும் கிடையாது. அல்லேலூயா. தேங்காய் மண்டையை வச்சுட்டு இன்னைக்கு நிறைய லூசு பயல்க திரிஞ்சிட்டு இருக்கிறான். சத்தமாமேன்னு சொல்லு, சத்தமாமேன்னு சொல்லு. அவர் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாக இருப்பார்.
என்னைக்காச்சும் மனமாறுவான்னு விட்டு இருப்பார். ரொம்ப ஓவரா பண்ண போட்டு தள்ளிடுவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இந்த தேங்காய் மண்டையை நினைச்சிட்டு இருக்கிறான். அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய மனதுருக்கத்தை அற்பமா எண்ணிட்டு என்ன வேணா பண்ணலாம் நினைக்கலாம். ஏலே, ஏசியா அவரு மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமுடையவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருக்கு எதிரான ஆலோசனை கிடையாது, அவருக்கு மிஞ்சின சட்டம் கிடையாது. ஆமென். எவரை உயர்த்தவும் தாழ்த்தவும் என் ஆண்டவனாலே முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்பேற்பட்ட ஆண்டவரை சவுல் மட்டுப்படுத்திட்டான். மொத்த பேரையும் கொன்னுட்டானா. கொன்னுட்டு தமஸ்குவுக்கு போறதுக்கு இருந்தான். தமஸ்கு ரோமர்களுடைய காலனி. அந்த இடத்துல ஊழியம் பயங்கரமா மாறி நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தோடனே அந்த இடத்துல போய் மொத்த பேரையும் கொண்டு போட்டெல்லாம் தீர்மானம் பண்ணி லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு ஐயா குதிரை மேலே ஏறிட்டு ஒரு 50 60 70 100 பேரை கூட்டிட்டு குதிரை மேலே பயங்கரமா போறார். வசனம் சொல்லுதே, தமஸ்குவுக்கு சமீபமாய் வருகையில் சொல்லு. பக்கத்துல வந்த உடனே இந்த சூரிய வெளிச்சத்தை விட 100 மடங்கு அதிகமான வெளிச்சம், நடு பகல்ல வெளிச்சம் வானத்திலிருந்து அவனை தாக்கணும்னு குதிரை மேல இருந்து கீழே விழுந்து கண்ணெல்லாம் குருடாமாய் பித்து பிடிச்ச மாதிரி அலைறான், பயப்படுறான். இவனை எதிர்க்கவோ அழிக்கவோ இவன் வார்த்தையை மீறி நடக்கவோ ஒருத்தனும் கிடையாது. சவுலை யாருமே சவுலுன்னு பேர் விட்டு கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. ஏன்னா அவன் ஸ்தானம் அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம். அப்பேற்பட்டவன் கீழே விழுந்து கண்ணு குருடாய் தகைத்து வெளவெளுத்து போன உடனே பரலோகத்தில் ஆண்டவர் கூப்பிடுறார், சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? You are crossing the limit. உன் எல்லையை மீறி போற. முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினமா? இவனை யாருமே பேர் விட்டு கூப்பிட முடியாது, அதான் மேட்ரு. ஆனா ஆண்டவர் பேர் விட்டு கூப்பிடாரு. பேர் விட்டு கூப்பிட்ட உடனே தகை எவனுக்கும் பயப்படாதவன், யாரையும் மதியாதவன், சட்டத்தை கரைச்சி குடிச்சவன், பாருங்க நியாயப்பிரமாணம் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறவன், அப்பேற்பட்டவன் திகைத்து பயந்து அப்பத்தான் லைஃப்ல டைம் வாயை திறந்து நடுக்கத்தோடு கேட்கிறான், ஆண்டவரே நீர் யா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பைபிள் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் 2 முறை கூப்பிட்டுக்கிறார், அவங்க எல்லாம் சரித்திரத்தை மாத்திருப்பாங்க. சாமுவேலே சாமுவேலே, மோசே மோசே, சவுலே சவுலே, 2 முறை கூப்பிட்டங்கெல்லாம் பாருங்களா, அப்படியே ஒரு அத்தியாயத்தை ஒரு சரித்திரத்தை புரட்டி போட்டிருப்பான். அவங்களை கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் அவர்களை கொண்டு செஞ்சிருப்பார். இப்போ சவுலை கூப்பிட்ட உடனே கண்ணு தெரியல, கைலாங்கு கொடுக்கிறவன் பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி எழுப்புறான். ஆண்டவர் கேட்கிறார், இவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்ற, இவ்வளோ பேசினார, மீதியும் பேசியிருக்கலாம்ல, ஆனால் பேசலை. சொல்றார், எந்திரிச்சு தமஸ்குவுக்கு போ, உன் தலையெழுத்தை தீர்மானிக்கிறவன் அங்கே இருக்கிறாங்கிற. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் மொத்தத்தையும் பேசிட்டார். ஆண்டவர் மொத்தத்தையும் பேச மாட்டார். ஹலோ, நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தொடக்கத்தை சொல்லுவார், முடிவை சொல்லுவார். எப்படி நடத்த போறேன்னு எவனா வந்து மொத்தத்தையும் ஆண்டவர் என்கிட்ட சொன்னான்னு நீ நினைச்சுக்கணும், அவன் கள்ள கிறிஸ்துன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில லூசுங்க நிறைய வந்திருக்கு, சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க வாராதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவர் தொடக்கத்தை சொல்லுவார், முடிவை சொல்லுவார். நடுவுல எப்படி நடத்த போறேன்னு சொல்ல மாட்டார். சிலதை மறைச்சே வச்சிருப்பார், அது அவருக்குன்னு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஆமா, அழைக்கும் போது சொல்லுவார், உன்னை இப்படி பயன்படுத்துண்டான்னு சொல்லுவார். ஆனா எப்படி டீலிங்ல நடத்த போறாருன்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ எந்திரிச்சு தமஸ்குவுக்கு போ, எவனை கொல்ல வந்தையோ அவன் வந்து உங்ககிட்ட பேசுவான் அப்படிங்கிறார். தமஸ்குவுக்கு போறான், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். கண்ணு தெரியல, குருடா மாறிட்டான். அனனியா ஒரு பாஸ்டர் அந்த இடத்துல இருக்கிறார். அனனியா கிட்ட சொல்றார், அனனியாவே எந்திரிச்சு நேர் தெருவுக்கு போ, அங்க ஒரு வீட்டுல இவன் இருக்கிறான் பாரு, யாரு? சவுல் இருக்கிறான். அனனியா சொல்றான், ஐயோயோ அந்த பைய கொலகார பயலாச்சே, என்னைய கொல்றதுக்காக தானே இந்த ஊருக்கு வந்திருக்கிறான், சாமி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஆண்டவர்
சொல்றாரு, டேய் நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லடா, அவனை ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நிறுத்துவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ நினைக்கிற மாதிரி அவன் கொலைகாரன் கிடையாது. தேசத்தை கட்டி எழுப்ப போறவன், சரித்திரத்தை மாற்ற போறவன், நுகங்களை உடைக்க போகிறவன். என் நாமத்திற்காக அவன் பயங்கரமா பாடுபட போறான். நீ எழுந்து போ அப்படிங்கிறார். நான் மட்டும் அனனியா வருதா இப்படி நினைச்சிருப்பேன். இவன் மாறினானா? ஐயோ சொல்லுங்கப்பா, மாறினானா மாறலையான்னு தெரியல. கொலகார பையன் ஜெபம் பண்றதுக்கு பக்கத்துல போகும்போது கத்தியால குத்திட்டான்னா. ஆமா, அதனால தூரத்துல இருந்தே நின்னிருப்பான் அனனியா. அனனியா உள்ள போய் சொல்றான், சவுலே நீ வர வழியில உனக்கு தரிசனமானவர் என்னை அனுப்பினார் அப்படிங்கிறான். பாருங்க, இவனுக்கு என்ன நன்றதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும். புரியுதா நான் பேசுறது? இதெல்லாம் தெரியாத மாதிரியே நீ பாக்குறீங்க பார். அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்புறமா தான் தெரியுது அவன் அழுதுருப்பான், கத்தி இருப்பான். அவன் கல்லெஞ்சக்காரன், கொலகார பாவி, மதவெறி பிடிச்ச பித்த. பாருங்க, அவன் அழுதத்தை பார்த்தோடனே தான் அனனியா போய் சவுல் மேல கைகளை வைத்த உடனே அவன் கண்களிலிருந்து செதில் போன்றவைகள் கீழே விழ ஆரம்பித்தது. பாருங்க, விழுந்த உடனே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஞானசானிடத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஏற்றுக்கொண்டு உடனே ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். கவனிங்க பார்ப்போம், அன்னைக்கு தொடங்கின ஊழியம் இப்போ நம்ம வாஸ்தமில்ல. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஏறக்குறைய 36 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சிருக்கிறான். ஐரோப்பா கண்டத்தை அசைத்தான், ஆசியா கண்டத்தை அசைத்தான். பவுல் போன பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், வீடுகள், சிறைச்சாலைகள், தீவுகள் அத்தனை அசைய ஆரம்பித்தது. எங்கெங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பாருங்க விக்கிரகங்களும் வேசித்தனங்களும் அந்தகாரங்களும் இருளின் ஆதிக்கங்களும் இருந்ததோ, பவுல் கால் எடுத்து வைக்கிற எல்லா இடத்தையும் நெருப்பு பட்ட நூல் போல கர்த்தர் எல்லாவற்றையும் அறுப்புண்டு போக பண்ணினார். பவுல் பேச 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 பாருங்க, கிராமம் கிராமமா, பட்டணம் பட்டணமா, தீவு தீவா ரட்சிக்கப்பட ஆரம்பித்தது. அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் ஒருத்தனும் பவுலுக்கு முன்னாடி நிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, செத்து போனவங்களை பவுல் உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தான். எபேசு பட்டணத்துல பவுல் பிரசங்கிக்கும் போது உருமல்கள் பட்ட அற்புதம் நடந்ததான். அவனுடைய கர்ச்சிப்பெல்லாம் கொண்டு வந்து மேல போடும்போது அற்புதம் நடந்ததான். ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுறார், பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் முன்னாடி வந்து உட்காருவாங்களாம். பவுலுடைய வாயிலிருந்து படுற எச்ச கூட அற்புதத்தை நடப்பிப்பதற்கு ஏதுவாக காணப்பட்டதாம். பவுல் பேச 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 அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அவ்வளோ பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தது. 36 ஆண்டுகள் ஊழியம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சர்ச்சைக்கு போனாம்பார். எருசலேம் தேவாலயத்துக்கு பலி செலுத்த வந்தாம்பார். யூதர்கள் எல்லாம் பிடிச்சு அடிச்சு, நீ தானடா இயேசுவை பத்தி பேசுற அப்படின்ட்டு கொல்றதுக்கு வந்த உடனே வசனம் சொல்லுது, பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து ஆட்களை விட்டு பவுல் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டான். எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். இந்த 36 வருஷம் கழிச்சு பவுலை பார்த்தா பவுலை யாருக்கு பிடிக்காது. தலையெல்லாம் சொட்ட தலை. பாருங்க, 2 புருவம் ஒன்னா இணைஞ்ச மாதிரி இருக்கும். எபிரேயர்களுக்கு எப்பவுமே மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும். அவன் உடம்பெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முறை தான் 39 அடி, இவனுக்கு 5 முறை அடி. உடம்பெல்லாம் கிழித்து போன தேகம். அவன் நிறைவா பிறக்கல, அகால பிறவி, குறப்பிரசவத்தில் பிறந்தவன். பாருங்க, அதனால பலன் உபவாச ஜபம் ஊழியம், உபவாச ஜபம் ஊழியம் போய் சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, அடி மேல அடி வாங்கி கல்லெறி உண்டு, நிர்வாணமா இருந்து, நாசமோசமா இருந்து, எத்தனை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சான். அவன் 2 காலும் எல்போ மாறிடுச்சான். அவரை குட்டையா கூண் விழுந்து போன தேகம். ஒரு முறை பவுலை பார்த்தா அடுத்த முறை பவுலை பார்க்க தோணா. பவுலுடைய உடம்புல இவ்வளோ பெரிய சரீரம் கூட ஒன்னா ஒட்டி இருக்காதான் தோல். இதுல ஒரு 4 கீரல் இருக்குமா. அப்படியே சாட்டையில் அடிக்கும் போது கண் இப்படி வெளியே வந்துட்டு அப்படியே கையால் இப்படி அழுத்தி உள்ள வச்சமா இருக்குமா. ஒரு முறை பவுலை பார்த்தா செகண்ட் முறை பவுலை பார்க்க தோணாதான். அவன் சொல்றான் பார், கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை அடி வாங்கினா, ஆண்டவருக்காக ஓடனா, சாப்பாடு கிடைக்கும் போது உபவாசம் இருப்பான், சாப்பாடு இல்லைனா பட்னியா இருந்து ஊழியம் செய்வான். பாருங்க, தரிசனம், தேவ திட்டம், தேவ நோக்கம் அப்படி மாற ஆரம்பித்தது. அவன் போன பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், வீதிகள், தீவுகள், தெருக்கள், சிறைச்சாலைகள் எல்லா இடத்துலையும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். இப்ப அந்த இடத்துல பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து பாருங்க அங்கிருந்து கூட்டிட்டு வந்து கோட்டைக்குள்ள வச்சானா. இன்கேஸ் நான் பவுலா இருந்தா எப்படி நினைச்சிருப்பேன், எல்லா ஊழியத்தையும் முடிச்சிட்டு வயசான காலத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காரலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பயும் அழிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்துடுச்சு. அப்படியே மனசு நொந்து போய் உள்ள இருந்திருப்பான். நைட்ல ஆண்டவர் வந்து பவுலை பார்த்து சொல்றார், பவுலே பயந்துட்டியா, பயப்படாத. என்னை குறித்து எருசலேம்ல சாட்சி சொன்னது போல நீ ரோமாபுரிக்கும் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, எல்லாம் கவனி. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ஏதாவது ஒரு தடை வந்துட்டாலே எவனோ சூனியம் பண்ணிட்டான், எவனோ மந்திரம் பண்ணிட்டான். அல்லேலூயா. போதாத குறைக்கு எங்களை மாதிரி இத்து போன நிறைய பாசிட்டு வந்துடுறான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பைபிளை தூக்கி இங்க வச்சுக்கிறது, இது ஏற்கனவே நாத்தம் எடுத்தது. அல்லேலூயா. பைபிளை தூக்கி இங்க வச்சுக்கிட்டு வந்து நேர உடம்ப 4 உலுக்கி 4 அந்நிய பாஷை பேசி ஒரு பெரிய இருளை காண்கிறேன்னுவான். நீ அதுக்கு மேல ஐயா ஆளுகளை பாடுறா. சோத்திரம் ஆண்டவரே, இவ்வளோ ஜெபம் பண்ணி, இவ்வளோ ஆராதனை பண்ணி, இவ்வளோ பாஸ்ட் இருந்து, இத்தனை சர்ச் இருந்தோம், எவனோ இத்து போனவன் விளங்காத வந்து இருள் இருக்குதுன்னா அது அப்படியே நம்பிடுது. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், நான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமா, 4 உலுக்கு யாரோ ஒருத்தங்க சூனியம் வச்சுட்டாங்கிறான். இன்னைக்கு புத்தி அப்படிதான் மாறி போச்சு. ஏன்னா நம்ம வந்தது வேப்ப மரத்தடியிலிருந்து வந்தோம்ல. சிலுவை மரத்தை விட்டுட்டு திரும்ப வேப்ப மரத்துக்கே போறது. அல்லேலூயா. எவன்னா வந்து ஆணி அடிச்சிருக்குது, தகடு வச்சிருக்கிறான், சூனியம் வச்சிருக்கிறான், மந்திரம் வச்சிருக்கிறான்னு சொல்லணும். எங்க பாஸ்டே எல்லா ஆணியும் புடுங்கிட்டு வரணும். சோத்திரம் ஆண்டவரே. இந்த கிறுக்கு பயல்க அழைக்கப்பட்டவனை விட நுழைக்கப்பட்டவன் நிறைய பேர் வந்துட்டான். தரிசனம் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, பைபிளை தூக்கினா பொழைச்சலான்னு அழைக்கப்பட்டவனை விட நுழைக்கப்பட்டவன் நிறைய பேர் இருக்கிறான். ஓநாய்கள் எல்லாம் ஆட்டுத்தோலை போர்த்தி சபையை கெடுப்பதற்காக, சத்தியத்தை குலைப்பதற்காக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. ஆமே. எந்த ரூபத்துல எவன் வந்தாலும் சேர்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லி பாப்போம். சில பேர் பார்த்தீங்களா புட்டு வைக்கிறாரு பாஸ்டர். ஏய், இயேசு வந்ததை கட்டுறதுக்கு தான், புட்டு வைக்கல. ஆளுகளை பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோத்திரம் ஆண்டவரே. புரியுத ஆண்டவமாரே? இந்த சொம்ம கண்ட மேனிக்கு கண்ட காலியத்தை கண்ட ஆளை சேர்க்க கூடாது. எவன் சூனியம் பண்ணாலும் சொல்லணும், என் கூட இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இருள் இருக்கு, சூனி வச்சுட்டான். இப்ப என்ன ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா, இப்ப நானே உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து கண்ணை மூடி 4 அந்நிய பாஷை பேச சொல்றது. உங்க சொந்தக்காரி யாருன்னா வந்தாங்களா உங்க வீட்டுக்கு? இந்த புள்ள சொல்லு, எங்க அக்கா வந்தா. உங்க அக்கா தான் உனக்கு சூனி வச்சுட்டா. அவ 5 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்தா. எப்படி மாறுது பத்தலாம். இந்த மாதிரி இந்த இத்து போனவன், விளங்காதவன், உருப்படாதவன், நம்மளை கெடுக்கிறவன், நாச்சமாக்குறவன் எவன் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. ஆமென். ஒன்ன தெரிஞ்சுக்க, எப்பெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று நமக்கு எப்பெல்லாம் தடை வருதோ அப்பெல்லாம் நீ நினைச்சுக்க, கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். அடுத்த மகிமை வரப்போகுது, அடுத்த ஆசீர்வாதம் வரப்போகுது, அடுத்த உயர்வு வரப்போகுது. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். என்னை குறித்த திட்டம் என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் குடும்பத்துல, என் புருஷங்கிட்ட, என் வியாபாரத்துல, என் கையின் பிரயாசத்துல கர்த்தர் எல்லைகளை பெரிதாக மாற்ற போகிறார். ஆமென். அப்ப மந்திரம் பண்ணலையா? பண்றான். சூனியம் பண்ணலையா? பண்றான். எதிர்க்கலையா? எதிர்க்கிறான். நான் என்ன சொல்றேன், அடுப்புல நெருப்பெரிஞ்சா நல்ல பாம்பு கூட வராது. அடுப்பு சாம்பலா இருந்தா பாம்பு கூட சுருட்டிட்டு படம் எடுத்துக்கின்னு இருக்கும். உனக்குள்ளாக இருக்கிற அக்கினியை அணைச்சி போடாத. உனக்குள்ளாக இருக்கிற தேவ வல்லமைய மழுங்கி போக பண்ணாத. never quench your spirit. உனக்குள்ளாக இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். எவனுக்கு இடம் கொடுக்காத. நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா. வலது பக்கத்துல 1000 பேர், இடது பக்கத்துல 10000 பேர் விழுந்தால் அது என்னை அணுகாது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அதனால எத்தனை பேர் எத்தனை விதமா வந்தாலும் தூக்கி தூர போட்டணும். அல்லேலூயா. இப்ப நானே நைட்டுக்கு உங்க வீட்டுக்கு முன்னாடி 2 எலுமிச்சை மலத்தையும் காஞ்ச முளைக்காயும் போட்டுட்டு போறேன். அடுத்த நாள் முதல் போகணும். என்னம்மா எவனோ சூனியை வச்சுட்டான் பாச்சார். ஆளுகளை பாரு, பெருக்கி குப்பையில கொட்டு, நல்லா இருந்தா கழுவி ஜூஸை போட்டு குடி. சோத்திரமாண்டவரே. ஜெய் 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 ஜெய். விசுவாசிகள என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. வளர்ந்துதான் அப்படி தங்குது, வளராதான் அப்படி தங்குது, எங்களை மாதிரி ஊழியம் பண்றதான் அப்படி தங்குது. சோத்திரமாண்டவரே. அந்த பிசாசை மேன்மைப்படுத்தி, பிசாசுனுடைய வல்லமை மேன்மைப்படுத்தி ஒண்ணு வேணாம். ஆமென் சொல்லு பாப்போம். அவன் என்ன தெருநாய்? அல்லேலூயா. அவனுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடையாது. சத்தம் அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமா, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். தடை வந்துடுச்சா மனசுல தெளிவா தெரிஞ்சுக்க, கர்த்தர் என்னை உயர்த்த போறார். என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு மேன்மை பெருக போகுது. என் எல்லைகளை கர்த்தர் பெருசா மாத்த போறார். எனக்காக புதிய வாசலை திறக்க போறார். ஆமென். பயப்படாத. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பயமுறுத்துறதே இன்னைக்கு வேலையா மாறி போச்சு.
பயப்படாத. ஆமா, கர்த்தர் காரியத்தை மாத்துவார். எதுக்கும் கலங்காத. இப்ப பவுல் கிட்ட வந்து சொல்றார், பவுலே செத்துருவ நினைச்சியா, வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சியோ? 40 பேர் ஒன்னா சேர்ந்துட்டானா, ஒன்னா சேர்ந்து ஃபாஸ்டிங் இருந்தானா. பவுலை கொல்ற வரைக்கும் நாங்க என்ன உண்ணாவிரதம்னு வச்சுக்க, நாங்க சாப்பிட மாட்டோம்னா. 40 பேர் என்ன, 400 பேர் என்ன, 600 இரும்பு ரதம் வந்தே ஒண்ணும் பண்ணல. பிஞ்சு போன செருப்பை போட்டு இருந்தவன் செங்கடலை கடந்துட்டான், ரதத்துல வந்தவன் செத்து போயிட்டான். இது என் பைபிளோட சரித்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ 600 பேர் வந்தால் என்ன, 1000 பேர் வந்தானே, 900 இரும்பு ரதத்தை உடைய செசேர வந்தானா. யாகேல் கையில வச்சிருந்த சுத்தி ஆணி வச்சே போட்டு தள்ளலாம். நம்ம வம்சம் அப்பேற்பட்ட வம்சம், நம்ம பரம்பரை அப்பேற்பட்ட பரம்பரை. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இந்த வெங்காயத்துக்கு வெள்ளை பூண்டுக்கும் எலுமிச்சம் பழத்துக்கு காஞ்ச மிளகாய்க்கும் கணக்கு போட்டு இருந்த ஒன்றும் பண்ண மாட்டேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். தேவையில்லாததெல்லாம் தூக்கி தூர போடு. உனக்குள்ளாக விசுவாசம் அனல் கொண்டு எழும்பட்டும். உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் முட்டி எழுப்பி விடு. உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையாய் நிறைவேற்றி முடிப்பார். எவ்வளவு பிசாசு கொஞ்ச காலம் நினைச்சு அவன் என்னென்ன பண்றானோ அதை விட பாருங்க வல்லமையும் பெருகும். ஆண்டவன் காரியத்தை மாற்றுவார். ஆமென். பயப்படாத. அல்லேலூயா. பவுலை பார்த்து 40 பேர் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறானா. சட்டத்தை மாத்திரவன் நானா. ஏலே சாக்கட, நீ என்ன சட்டத்தை மாத்த? ஏன் தெய்வம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். 40 பேர் ஒன்று சேர்ந்து பவுலை கொல்லாம விட மாட்டேன்ட்டானா. எல்லாம் ரெடியா நிற்கிறான். இப்ப பவுல் கிட்ட ஆண்டவன் சொல்றார், பவுலே அவன் கிடக்கிறான் இத்து போன பய. அல்லேலூயா சொல்லு பாப்போம். பயப்படாத. என்னை குறித்து எருசலேம்ல சாட்சி சொன்னது போல ரோமாபுரியில உன்னை கொண்டு போய் நிறுத்த போறேன். எருசலேம் வந்து ரிலீஜியஸ் சிட்டி, மதவாதிகள் நிறைந்த இடம். எருசலேம் வந்து மதவாதிகள் நிறைஞ்ச இடம். மதவாதிகளையே தலைவர் மண்ணடிக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ரோமாபுரிக்கு கொண்டு போறேன். அது ரிலீஜியஸ் பீப்புள் இருக்கிற இடம், ரோம் ரூலர்ஸ் இருக்கிற இடம், ஆளுகைக்குரிய இடம். அன்னைக்கு இருக்கிற சர்வாதிகாரம் அங்கதான் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், உன்னை கொண்டு போய் அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்க்க போற. எந்திரிச்சிட்டான பவுல். ஆண்டவர் பேசிட்டா பவுலுக்கு 10 கிலோ மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பவுல் எந்திரிச்சிட்டான். அடுத்த நாள் இங்கிருந்து செசரியாவுக்கு பவுலை கொண்டு போயிட்டாங்க. நான் அப்படியே சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு வரேன். பவுல் அங்கிருந்து அப்படியே கொண்டு போய் கடைசியா பாருங்க ஒவ்வொரு கோர்ட்டா போறான். ஒரு கோர்ட்டில் போனோடனே பவுல் சொல்றான், நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன் அப்படின்ட்டான். அப்படின்ட்டா என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன், டெல்லிக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். மேல் அப்பீல் பண்ணதுனால இந்த லோக்கல் கோர்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. கவனிங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தனா ஃபெலிக்ஸ், பெஸ்ட், அக்ரிப்பா, லிசியா இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பவுலுடைய கிளாஸ்மேட்டு. யாரு அவன் எல்லாம் மக்கு. அன்னைக்கு பவுல் ஃபர்ஸ்ட். இப்போ மக்கெல்லாம் மேல உட்காந்துங்குது. புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, மக்கெல்லாம் எங்க உட்காந்துங்குது? சத்தமா சொல்லு, மக்கெல்லாம் எங்க உட்காந்துருக்கு? ஐயோ நான் லிசியாவை சொல்றேன். அல்லேலூயா. லிசியா, பெஸ்ட், ஃபெலிக்ஸ், அக்ரிப்பா இதெல்லாம் மக்கு மேல உட்காந்துங்குது. படிச்ச பவுல் கல்விமான் கீழே நின்றுட்டு இருக்கிறான், சிறை கைதியா நின்றுட்டு இருக்கிறான். பாருங்க, அக்ரிப்பா ராஜா ஒரு பக்கம் இருக்கிறான், அத்தனை பேர் நிக்கிறான். பவுல் தனக்காக வாதாட எந்த வக்கீலும் வைக்கல, தனக்காக வழக்காட ஒருத்தனும் கிடையாது. பவுலே உனக்கு நேரம், நீ பேச அப்படிங்கிறான். பவுல் எந்திரிச்சு பேசினான் பார். பெஸ்ட் சத்தமா எந்திரிச்சு கத்துறான், ஹே அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனா மாத்துறாங்கிறான். அப்படின்னா என்ன? ஏலே நீ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறலையாடா, லூசு மாதிரியே பேசுறியாடா அப்படிங்கிறான். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அதிக படிப்பு உன்னை, இவன் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவனுக்கு வரலாறு இருக்கு பவுலுக்கு, அவங்களுக்கெல்லாம் வரலாறு இல்லை. எல்லாம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னு உட்காந்துங்கிறவங்க. அல்லேலூயா. இந்த பெஸ்ட், ஃபெலிக்ஸ் எல்லாம் முறையா பிறந்தவங்க கிடையாது. அவங்க சரித்திரத்தெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கொடுமை. அப்பேற்பட்டவன் மேலே உட்காந்துருக்கிறான். ஒரிஜினல் இங்கே நிற்கிது. எப்பவுமே டூப்ளிகேட்டுக்கு மவுஸ் அதிகம். ஆமாம், பிராண்டடை விட சைனா மொபைலுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன்னா ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு சத்தம் வருது இல்லை, அப்படியே லைட்டு கக்க கக்கன்னு எரியுது இல்லை, சீக்கிரத்தில் அணையும் பாரு, பேட்டரி போயிடும் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதனால டூப்ளிகேட்டை பார்த்து பயப்படவே கூடாது. ஆமாம், முன்னாடி வந்த நோக்கியா செல்ல லாரி டயரில் வச்சாலும் எடுத்துகிட்டு பேசலாம். அம்மேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவத்துக்கு மேலே எத்தனையோ லாரி எந்திரிச்சு போய்க்குது, ஆனால் நிற்குது பாரு கிறிஸ்தவம். அல்லேலூயா.
நம்மள ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது. கையை பார்த்து சொல்லு, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகமோ, வாயை தந்து சத்தமா சொல்லாமல் அபிஷேகமோ ஆவியானவரும் உலகத்தை மேற்கொள்ளக்கூடியவர். பயப்படாத. அல்லேலூயா. எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆமென். இப்ப எல்லாம் மேல நிக்கிறான். இவன் சொல்றான், பெஸ்ட் சத்தம் போட்டு கத்துறான், நீ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறலையாடா? அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனா மாற பண்ணது. இங்க இருந்து பவுல் சொல்றான், சொஸ்த புத்தியோட சத்திய வசனத்தோட பேசுற. நீ நினைக்கிற மாதிரி நான் லூசு கிடையாது. சத்தமா இல்லையா சொல்லு. சத்திய வசனத்தோட சொஸ்த புத்தியோட பேசுறேன். நான் பேசுறது ஏதோ ஒரு மூலையில நடந்தது கிடையாது, கட்டுக்கதை கிடையாது, எவனோ ஒருத்த எழுதி வச்சது கிடையாது, நானா மாத்திக்கின சட்டம் கிடையாது. கேட்டுப்பார் அக்கிரிப்பா ராஜாவ, அவன் தான் ராஜா. அவன் சொல்றான், கேட்டுப்பார் அக்கிரிப்பா ராஜாவ. அக்கிரிப்பா அப்படியே அமைதியா இருக்கிறான். ஏன்னா மறுப்பு சொல்ல முடியாத. பவுல் பேச 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 அக்கிரிப்பா ராஜா எந்திரிச்சு கத்துறான், ஐயோ பவுலே, உன் பிரசங்கத்தை நிறுத்து. கொஞ்சம் குறைய நீ என்ன கிறிஸ்தவனாய் மாற பண்ணுகிறாயே. நம்மால அடுத்த பால் அடிச்சாம் பார் 6. நீ மட்டும் இல்ல, என் பிரசங்கத்தை கேட்கிற எவனும் என்னை போல இந்த கட்டுகளை தவிர மாறணும் தான் எழும்பியிருக்கிறேன். ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எப்ப வந்தாலும் பராக்கிரமத்தின் ஆவியானவர் நம்மோடு வரக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை சோர்வு, எத்தனை எதிர்மறை, எத்தனை காரியம் வந்தாலும் எதுக்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் இப்படி சொன்னவனே அரண்டு போயிட்ட அத்தனை பேரும். இது இங்கிருந்து வந்த வார்த்தை இல்லையா, பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை. உன்னை கொண்டு போய் ராயனுக்கு முன்பதாக நிறுத்த போறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல நானும் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமா பேசுறேன். நம்ம சபையினுடைய ஸ்டாண்டர்டையே கர்த்தர் மாற்றுவார் பாரு. மகிமை வரும் பாரு, அற்புதம் நடக்கும் பாரு, அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார் பாரு. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் பாரு. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. பயப்படாத, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். பவுல் ராயனுக்கு அபயமிட்டபடினாலே அக்கிரிப்பா ராஜா சொல்லிட்டான், நீ எந்திரிச்சு ரோமுக்கே போ அப்படின்ட்டான். 276 பேர் கப்பல்ல இருக்கிறான் பாருங்க. பவுலோடு சேர்த்து அத்தனை பேர் கப்பல்ல இருக்கட்டான். கப்பல் போகுது. பவுல் சொல்றான், ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. நல்ல துறைமுகம் ஒரு துறைமுகம் இருந்துதான். எடுத்து வாசிங்க பார்ப்போம். அதே அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். 8வது வசனத்தை வாசிங்க. அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. போதும். ஒரு நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திச்சுட்டு மழைக்காலம், இந்த நல்ல துறைமுகம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கு வந்தாங்க. எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். பைபிள் பார்க்க வேண்டாம், என்னைய பாருங்க. அதான் போட்டுட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். ஆமென். நீ வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை படிச்சேன்னா உனக்கு மொத்தம் தெளிவாக புரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ கவனிங்க பார்ப்போம். நல்ல துறைமுகம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கிட்ட பயங்கர, ஏற்கனவே காற்று, சுழல் காற்று, சூறாவளி வருது. நல்ல துறைமுகத்துக்கிட்ட வந்தோடனே பவுல் சொன்னானா, இந்த துறைமுகத்தை விட்டு போக வேண்டாம், இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னானா. ஆனால் பவுலுடைய வார்த்தையை விட கப்பல் மாலுமியினுடைய வார்த்தையை யார் நம்பினா? 100க்கு அதிபதி நம்பினா. நல்ல வேலை நான் இல்லைன்னு சொல்லாம போனீங்க. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆமா, பவுலின் வார்த்தையை விட பாருங்க கப்பல் மாலுமியினுடைய வார்த்தையை யார் நம்பினா? 100க்கு அதிபதி நம்பினா. இந்த நல்ல துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நல்ல துறைமுகத்துக்கு இங்கிலீஷ்ல பேரு ஃபேரவன்ஸ் அர்த்தம். நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறவங்க பாருங்களேன், அதுல ஃபேரவன்ஸ் இருக்கும். எல்லாம் என்ன பாருங்க. அந்த நல்ல துறைமுகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பூலோக அமைப்பின்படி எந்த குளிர்காலமானாலும் மழைக்காலமானாலும் வெயில் காலமானாலும் அந்த துறைமுகத்துக்கு போய் ஒரு நல்ல சேஃப்டி இருக்குமா, ஒரு பாதுகாப்பு இருக்குமா. பவுல் சொல்றான், இந்த துறைமுகத்தை விட்டு போக வேணாம், இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பவுல் சொல்றார். ஆனா கப்பல் மாலுமியினுடைய வார்த்தை பெருசா இருந்தபடினாலே, பவுலுடைய வார்த்தை மதிக்கப்படாமல் இருந்தபடினாலே பாருங்க எல்லாரும் அங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவனி, நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு போக கூடாது. எப்ப போனான்னு தெரியுமா? தென்றல் காற்று மெதுவா இருந்துதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தாங்கள் கோரின காரியம் கைகூடி வந்தது என்று நினைத்து தென்றல் காத்த நம்பி போயிட்டான். எதை விட்டுட்டு? சத்தமா சொல்லுங்க. நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு எதை பார்த்துட்டு போனான்? தென்றல் காத்த போனான். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் கவனி. சில நேரத்தில் நல்ல துறைமுகத்தை விட்டு போனவெல்லாம் தென்றல் காத்தை விட்டு போய் தென்கிழக்கு பருவ காற்று தான் யூரோக்கிளியத்தான் காற்று.
யூரோக்குள்ளேயே தன் காற்றா மாறி சிக்கி சின்ன பின்னமாய் சதஞ்சு போனவன் நிறைய பேர். எல்லாம் இணைய பேர். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற நல்ல குடும்பத்தை விட்டுட்டு போகக்கூடாது, நல்ல புருஷனை விடக்கூடாது, நல்ல மனைவியை விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல அப்பா அம்மாவை விட்டுட்டு போகக்கூடாது, நல்ல உறவுகளை இழக்கக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல நண்பர்களை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நல்ல சபையை விடக்கூடாது, நல்ல சத்தியத்தை விடக்கூடாது, நல்ல தெய்வத்தை விடக்கூடாது, நல்ல தரிசனத்தை விடக்கூடாது, நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு போகாத. அது எல்லா காலத்திற்கும் உனக்கு ஏற்றது. எத்தனை சுனாமி வந்தாலும், சூறாவளி வந்தாலும், புயல் காற்று வந்தாலும் உன்னை பாதுகாக்கக்கூடியதே நல்ல துறைமுகம் தான். நல்ல புருஷனை விட்டுட்டு கள்ள உறவுல போன எத்தனை குடும்பங்கள் செதஞ்சு போய் கிடக்க தெரியுமா? நல்ல மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, தென்றல் காற்று மெதுவாயிருக்குன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு விலகி போனவன் எத்தனை பேர் இன்னைக்கு நடுத்தருள்ள நிக்கிறான் தெரியுமா? ஐயா, நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு போக கூடாது. எல்லாம் கவனி. நமக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற துறைமுகமே புருஷன் தான். ஆமே. சும்மா புருஷனை விட்டுட்டு அங்க இங்க அது இது கண்ட மேனிக்கு போன என் நல்ல வாயால் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா உனக்கு யூரோக்கிலேயே தன் காற்று இருக்குது, பிச்சு பெடல் எடுத்துரும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல அப்பா அம்மாவை விட்டுட்டு போக கூடாது. தம்பி தங்கச்சிலாம் கவனி. அப்படியே என் பார்வைக்கு நல்லா இருக்கிற சிம்சோனை போலே பார்த்துட்டு இருக்காத. சோத்திரமாண்டவரே சொல்லணும்னு தோணுது, சொல்லி முடிச்சிட்டு வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிம்சோன மாதிரியே சொல்லக்கூடாது. அவத்தான் என் பார்வைக்கு வேணாம். பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும் அவர்களை பாராதே, முடிவில விரியனை போல தீண்டும். உன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்திருக்காங்க. தங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் நீ கேட்டதெல்லாம் அப்பா அம்மா வாங்கி தந்திருக்கிறாங்க. அப்பா அம்மா கையை போய் பார். எவனோ ஒருத்தங்கிட்ட 8 மணி நேரம் 12 மணி நேரம் நைட்டு முழுக்க பகல் முழுக்க வேலை செஞ்சு இந்த கையில இப்படி காய்ச்சி போய் கிடக்குப்ப. நீ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுங்கிற, நீ நல்லா உடுத்துற, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தந்திருக்கான். அதுக்கு பின்னாடி அப்பா அம்மாவுடைய கிரையம் இருக்கு. அவங்க ரத்தம் சிந்தி இருக்கிறான். அப்பா அம்மாவை விட்டுட்டு தவறான பழக்க வழக்கத்துல, தாறுமாறுல, குழப்பத்துல, விபச்சாரத்துல, வேச்சித்தனத்துல போன. ஐயா, அப்ப நல்லா இருக்கையா, தென்றல் காற்று வீசுற மாதிரி தான் இருக்கும், ஏதேன் தோட்டம் போலத்தான் இருக்கும். சூறாவளியும் சுனாமியும் உன்னை சின்ன பெண்ணமா மாத்திரும். நீ திரும்ப ரீகெயின் பண்ணாலும் அந்த மேலான ஸ்தானத்திற்கு உன்னால வர முடியாது. ஆர் யூ வித் மீ? அல்லேலூயா. ஒரு நல்ல தம்பி தங்கச்சிலாம் தீர்மானம் பண்ணு. அப்பா அம்மா இவ்வளோ செஞ்சாங்களே, அதை செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. அவங்க அப்பா அம்மா. நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு போகாத, நல்ல மனைவி விட்டுட்டு போகாத. நம்ம இல்லைன்னா கூட நம்ம மனைவி குடும்பம் நடத்திடுவான். ஆனால் நம்ம மனைவி இல்லைன்னா நமக்கு ஒரு வேளை சாப்பாடு டிங்கி அடிக்கணும். பெத்தெடுத்த பையன் பொண்ணு பெருசா இருக்கும். 5 நாள் கழிச்சு அண்ணங்கிட்ட போய் சாப்பிடுன்னுடுவா, அக்கா கிட்ட போய் சாப்பிடுன்னுடுவா, தம்பி கிட்ட போய் சாப்பிடுன்னுடுவா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. நல்ல மனைவி இழந்துடாத. அதுக்காக மனைவி தூக்கி வச்சுன்னு கரகாட்டம் ஆடாத. நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவா. லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. ஆமா, ஞானமா விவேகமா புருஷனை போல நட. இதுக்கப்புறம் என்னால் விவரிச்சு சொல்ல முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த லூசு தனமா தூக்கி வச்சுக்கின்னு கரகாட்டம் ஆடுறதுக்கு கும்மி அடிச்சுட்டு போயிடுவா. சோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள் கெட்டு சின்ன பின்னமா மாறினது காரணம் என்ன? நல்ல வைராக்கியமா இருந்து, சர்ச்சில் மூப்பரா இருந்து, பாஸ்டர்களுக்கு பக்கபலமா இருந்து, நல்ல ஊழியம் செய்த எத்தனையோ ஊழியக்காரருடைய குடும்பங்களும் சிதைக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் உலகம் எங்கில் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு. பி கேர்ஃபுல் அபவுட் தட் ஸ்பிரிட். ஞானமா விவேகமா. ஐயா, நான் தகப்பன் மாதிரிலாம் இருக்கீங்க, நான் பேசுறது தப்பா ரைட்டா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஞானமா விவேகமா புத்தியா நடக்கணும். சத்தமாமே. என்னவோ உலகத்திலே நீ மட்டும்தான் ஒய்ஃபை பார்த்த மாதிரி மீதி பேர் எல்லாம் சாமியாருங்க மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சோத்திரம் ஆண்டவரே. புரியுத ஆண்டவ மாதிரே உனக்கு அதான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம்.
அப்படியே அந்த மாதிரி புரியும், உனக்கு அர்த்தம் புரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு கொடுத்த புருஷன் தான் வாழ்நாள் முழுக்க உன் சொத்து. ஆமென். கலாச்சாரம் மாறுது, இது மாறுது, மண்ணாங்கட்டி மாறுது. ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, ஞானமா விவேகமா புருஷனை விட்டு கொடுக்காத, புருஷனை பார்த்துக்க, அது நல்லது. ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல துறைமுகம். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணு, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, எல்லாம் கவனி. அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமென். அது நல்ல துறைமுகம். எவ்வளோ ஒருத்தி பேச்சை கேட்டுக்கின அப்பா அம்மாவுக்கு ஒருவேளை சோறு போடாம நடுத்தருவில் நிக்க வச்ச சோத்திரம் ஆண்டவரே. இப்ப இருக்கிற வெயிலை விட அடுத்தது நம்ம பெருசானே வரப்போற வெயில் பெருசு. நம்ம விதைக்கிறத தான் நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் இதுதான் சட்டம். விதைப்பதை அறுத்தே ஆகணும். நல்ல துறைமுகத்தை விட்டுடாத, நல்ல குடும்பத்தை விட்டுடாத, நல்ல மாமனார் மாமியாரை விட்டுடாத, நல்ல உறவுகளை விட்டுடாத, நல்ல நண்பரை விட்டுடாத, நல்ல சபையை விடாத, நல்ல சத்தியத்தை விட்டுட்டு போகாத, நல்ல உபதேசத்தை விட்டுட்டு போகாத, பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும் விட்டுடாத. அப்புறமா வாழ்க்கை செதஞ்சிரும். எரி நரகத்திற்கு பாத்திரவானா மாறிடுவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய மிகவும் கொடிதான நாட்கள். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு, நல்ல சபையை விட்டுட்டு, நல்ல உபதேசத்தை விட்டுட்டு, நல்ல சத்தியத்தை விட்டுட்டு, நல்ல போதக பிதாக்களை விட்டுட்டு போயிடாத. அது தெய்வனே வச்ச ஸ்தானம். ஆமென். எல்லா காலத்துக்கும் இந்த இடம் போதுமானது. எனக்கு இருக்கிற தரிசனம் எல்லா காலத்திலையும் அந்த தரிசனம் என்னை வாழ வைக்கும். என் தரிசனத்தை விட்டுட்டு நான் போகக்கூடாது. என் அழைப்பை விட்டுட்டு நான் போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு நிர்ணயித்த பாதையை விட்டுட்டு நான் போகக்கூடாது. அதுதான் எனக்கு நல்ல துறைமுகம். அல்லேலூயா. அழைப்பை விட்டுட்டு 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பாம்பு தோல் உரிக்கிற மாதிரியே இன்னைக்கு மாறிங்கிறான். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ ஒரு டீம் எழும்பிருக்கு, தீர்க்கதரிசிகளை உருவாக்க போறாங்களாம். அடா பாவி, அழைப்பு அவர்கிட்ட இருந்து வரணும்டா. உன் குற்றமா என் குற்றமா? எப்பேற்பட்ட கொலகலத்தில் நம்ம மாட்டிட்டோம் பார்த்தா. புரிதா நான் பேசுறது? தீர்க்கதரிசிகளை உருவாக்க போறாங்களா? ஹேய், அழைப்பு அங்கிருந்து வரணும்யா. என்ன ஒரு துணிகரம் பார்த்தீங்களா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல? நான் பேசுறது புரியுதா? இந்த மாதிரி இத்து போன பயல்க பின்னாடி போன நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பின்னாடி உனக்கே தெரியும். ஆமென். 6 மாசத்துல தீர்க்கதரிசியா மாத்திடுறேன், 9 மாசத்துல அப்போஸ்தலனா நான் மாத்திடுறேன். ஆமா, அப்புறம் 12 மாசத்துல பிதாவா மாத்துவான். போ. சோத்திரம் ஆண்டவரே. 1 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண, 5 நிமிஷம் உட்கார்ந்து 4 அதிகாரத்தை படிக்க, இவர் அப்போஸ்தலரா போறாரம்மா. ஆளுகளப்பா நல்லா. சோத்திரம் ஆண்டவரே. ஐயோ, நான் பொதுவா பேசுறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவனையும் நம்பாத. உன் குடிசை வீடு இருக்கு பத்தியா? அந்த குடிசை வீட்டில் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் பட்சத்தில் வந்து நின்னா போதும். சீனாய் மலைக்கும் போக வேணாம், மறுரூப மலைக்கும் போக வேணாம். நான் இருக்கிற இடத்துல என் தெய்வம் வருவா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன். என் நாமத்தினால எங்க 2-3 பேர் கூடினாலும் நான் வருவேன். பெத்தேலை நோக்கி போகாத, உன் வீட பெத்தேலா மாத்து. பெதஸ்தா குலத்தை தேடி போவாத, உன் வீட பெதஸ்தா குலமா மாத்து. நீ இருக்கிற இடத்துல மகிமையுள்ள ஸ்தலமாய் மாத்து. எந்த உபதேசம் வந்தாலும் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சத்தமா நல்ல துறைமுகத்தை விட்டுட்டான். பவுல் சொன்னா கேட்கல. ஏன்னா கப்பல் ஓனர் இருந்தா பத்தியில, நிறைய கப்பல் சுக்கான பிடிச்சிட்டு ஒருத்தர் ஆட்டிட்டு இருந்தார் பத்தியில, நிறைய கப்பல் ஓட்டினாரு, நிறைய கப்பல் ஓனர் இருக்கிறாங்களே. இவங்க தான் ஏகப்பட்ட முறை டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல. ஆசியா விட்டு ஐரோப்பாவுக்கு, ஐரோப்பா விட்டு ஆசியாவுக்கு, ஆசியா விட்டு தீவுக்கு. அதனால நினைச்சிட்டாங்களாம் போயிட்டா நல்லா இருக்கு. வேணாம். என் அனுபவங்கள் ஒருபோதும் ஆண்டவனாய் மாறக்கூடாது. நான் பேசுறது புரியுதா? என் அனுபவத்தை நான் ஆண்டவனா மாற்றக்கூடாது.
என்ன இந்த வழியில் நடத்துறாரா, இவர் அந்த வழியில் நடத்துவார். பாஸ்டர் ஒரு வழியில் நடத்துவார், பாஸ்டர் அம்மா ஒரு வழியில் நடத்துவார், இவங்களும் ஒரு வழியில் நடத்துவார். ஆனால் எல்லாமே சத்திய வேத வசனத்தின் அடிப்படையில் தான். இதை விட்டுட்டு வெளியும் போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அனுபவங்கள் 1000 இருக்கலாம், ஆண்டவர் மட்டும்தானே, பைபிள் ஒன்று தானே. அல்லேலூயா. நல்ல துறைமுகத்தை விட்டுட்டு போயிடாத. இவன் நினைச்சானா தென்றல் காற்று மெதுவாக இருந்ததான், அப்படியே சிலுன்னு இருந்திருக்கும். அல்லேலூயா அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கும். அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கும். போனாம் பார், கொஞ்ச நேரத்தில் தென்றல் காற்று யூரோக்கிலேயே தன் காற்றா மாறிடுச்சு. படகு மூக்கி, அந்த பெரிய கப்பலை மூக்கி சூரியனையும் சந்திரனையும் பார்க்காம நிலைக்குலைய பண்ணிட்டான். எவனும் என்னென்னமோ பண்றான், ஒண்ணுமே நடக்கல. கப்பல் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போடுறான். என்னென்னமோ பண்ணி பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. சூரியனை சந்திரனை பார்த்து 14 நாள் ஆச்சான். எத்தனை நாள்? 14 நாள் ஆச்சான். சரக்கெல்லாம் தூக்கி போட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணிட்டு பாருங்க, இதுல 3 கூட்டம் இருந்தது. எத்தனை கூட்டம்? 3 கூட்டம். எடுங்களேன், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 27 எடுங்க பார்ப்போம். 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக. எல்லாம் கவனிங்க, ஒரே நிமிஷமா. கப்பல் ஆட்கள், அவன் தான் கப்பல் ஓனர். நீ என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கப்பலை கொண்டு போய், உன் கப்பலை இத்தனை பேர் ஏறினான உத்தரவாதம் யாரு தான்? கப்பல் ஓனர் தானே. இவன் என்ன பண்ணனா, மொத்த பேரையும் கப்பலில் விட்டுட்டு சேஃப்டி போட் எடுத்துக்கின்னு ஐயா எஸ்கேப் ஆக பார்த்தாரா. இது ஒரு கூட்டம் கப்பல் ஆட்கள். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். 40வது வசனத்தை வாசிங்க. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு. போதும். கப்பல் மாலுமிங்க இந்த இடத்துல. இன்னொரு வசனம் 42 வசனமா. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையா இருந்தார்கள். எல்லாம் நான் 3 பேரை இன்னைக்கு பேச போறேன். ஒன்னு கப்பல் ஆட்கள், ஒன்னு கப்பல் ஓனர், பெரிய பெரிய பணக்கார செல்வ சீமா ரிச் பீப்புள் அத்தனை பேரும் கப்பல்ல இருக்கிறான். 2வது சுக்கானை பிடிச்சிட்டு ஒருத்தன் ஆட்டின்னு தான். நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். மந்திரவாதி, சூனியக்காரன், ஜோசியக்காரன், குறி சொல்றவன், இவர் தான் என்னவோ உலகத்தையே கையில வரைஞ்சி வச்சிருக்கிற மாதிரியே காட்டுவார். இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா. அடுத்தது மந்திரவாதி. 3வது பாருங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ், போர் சேவகர்கள். மொத்த பேரை பத்திரமா கொண்டு போய் அங்க சேர்க்கணும். ஆனா இவன் என்ன பண்ணனா, அத்தனை பேரை கத்தியால குத்தி போடலாம்னு நினைச்சானா. இந்த 3 கூட்டம் மேஜரா உள்ள இருந்தது. உலகமெங்கிலும், எல்லாம் கவனி, இப்ப நான் பேச போறது உலகமெங்கிலும், எல்லா நாட்டை தனித்தனியா எடுத்தாலும், ஒவ்வொரு மாநிலத்தை மாவட்டமா தனியா எடுத்தாலும், தீவை எடுத்தாலும், கண்டங்கள் எடுத்தாலும், இந்த 3 கூட்டம் இருக்கு. பெரிய பெரிய பணக்காரன் தான் தேசத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை பொறிஞ்சவனா மாறிட்டான். 2வது கவனிங்க பார்ப்போம். அந்தந்த அரசியலுக்கு பின்னாடி, ஆளுகைக்கு பின்னாடி, அதிகாரத்துக்கு பின்னாடி சில மந்திரவாதி இருக்கிறான், சில ஜோசியக்காரர் இருக்கிறான், இந்த எலிமாவி நாவி இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். ப்ளூ கலர் புடவையை கட்டு, சிகப்பு கலர் புடவையை கட்டு, பச்சை கலர் புடவையை கட்டு. அல்லேலூயா. ஆமா. தட்டு எடுத்து கரண்டிய டப்பால தட்டு, கொரோனா போயிடும். பண்ண அடங்கிய சோத்திரம் ஆண்டவரே. புரியுது ஆண்டவர் மாரே. இந்த கப்பல் ஓனர்ல என்ன நினைச்சானா, கப்பல் அப்படியே விட்டுட்டு சேஃப்டி போட்டை எடுத்துக்கின்னு இவன் எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கான். பவுல் சொல்றான், ஹேய் நிறுத்து, நங்குரங்களை கட் பண்ண அப்படிங்கிறான். இந்திய தேசத்துல பத்தியா, நம்ம வட்டிக்கு கட்டின பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறேன், காய்ச்ச போடுறேன்ட்டு சும்மா இருந்து சங்கியும் ஊதிக்கு எடுத்தானா. அந்த மாதிரி மொத்த பேர் அக்கௌண்ட் தொடங்க வச்சுட்டானா. மினிமம் பேலன்ஸ் 35,000 கோடி எடுத்துக்கிறான். மினிமம் பேலன்ஸ் யாருக்கிட்ட இருக்காது? ஏழை தான், ஒதுக்கப்பட்டவன் தான், 500 ரூபாய் கம்மியா இருக்கிறான்ட்டு 35,000 கோடி களவாண்டிக்கிறான். இதை களவாண்டி இதை எவனுக்கோ ஒருத்தனுக்கு
பார்த்து சொல்றாரு, பவுலே உன் நிமித்தம் இந்த கப்பல் இருக்கிற 276 பேரை நான் காப்பாற்ற போறேன். ஒருத்தனுக்கும் ஒரு பிராண சேதம் வரா, ஒருத்தன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்து போக. உன் நிமித்தம். சத்தமாமேன்னு சொல்லு, சத்தமாமேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆமா. அடுத்த நாள் காலையில பவுல் எந்திரிக்கிறான். 276 பேர் கப்பல் இருக்கிறான். அத்தனை பேரையும் பார்த்து பவுல் சொல்றான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் நேற்று இரவு என்னோடு பேசினார். இது கப்பல் சேதமே தவிர ஒருத்தனுக்கும் உயிர் போகாது. கையை தட்டி ஆமென் சொல்லு. அது அற்புதமான வார்த்தை. என்னை ஆட்கொண்டவ, நான் சேவிக்கிறவ. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, I belongs to him, he belongs to me, there is no more gap between us. நான் அவருக்குரியவன், அவர் எனக்குரியவர். எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு மயிரிழை கேப் கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியானவர், அப்பேற்பட்டவர் நேற்று இரவு வந்து பேசினார். அவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். 276 பேரை பார்த்து சொல்றான், ஒருத்தன் உயிரும் போகாது. எந்திரி, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்கிறான். மொத்த பேரை சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு இந்த 3 விதமான கூட்டம் இருந்தது பாரு, இந்த 3 விதமான கூட்டம் எஸ்கேப் ஆக பார்க்கறான். அப்பதான் பவுல் சொல்றான், அவன் தப்பிக்கிறான், நங்குரங்களை கட் பண்ணுன்றான். கட் பண்ணிட்டு உள்ள ரவுண்டுக்குள்ள வாங்குறான். சுக்கான கையெடு, நீ ஒன்னும் பண்ண வேணாம். அல்லேலூயா. சுக்கான கையை விட்டுட்டு உள்ள வாங்குறான். போர்ச்சாகனை பார்த்து சொல்றான், இவன் என்ன நம்மளை காப்பாத்துறது, நீந்தி போறவன் தப்பு என்ன செய்யலாம், நீந்தி போகலான்னு ஒன்னே எல்லாரும் போக ஆரம்பித்தான். போறதுக்கு முன்னாடி பவுல் ஒன்று செஞ்சான். நங்குரங்களின் கட்டுகளை அறுத்து சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு சுருட்டி வைத்திருக்கிற பாய் மரத்தை அவிழ்த்து காற்று முகமாய் திருப்பினான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சுருட்டி வச்சிருக்கிற பாய் மரத்தை அவிழ்த்து காற்று முகமாய் திருப்பி தப்பி கரை சேர வேண்டியவர்கள் தப்பி கரை சேரலாம். எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். கப்பல் சூரியனை சந்திரனை பார்த்து 14 நாள் ஆச்சு, ஒருத்தனை சாப்பிடல. மரண பயம் எல்லாரையும் கவ்வி பிடிச்சிடுச்சு. வாழ்வா சாவான்னு தெரியல. அப்பேற்பட்ட நேரத்தில் தான் பவுல் சொல்றான், நங்குரங்களை அறுத்து கடலிலே விட்டு விட்டு சூக்கான்களுடைய கட்டுகளை தரத்து. பாருங்க, பாய் மரம் வேணான்ட்டான். முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுமான்னு கேட்குறான். என்கிட்ட யாருன்னா கேள்வி கேட்டா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், பதிலே சொல்ல மாட்டேன். இப்போ நீங்களே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா, முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுமாங்க பாஸ்டர், பைபிள் இருக்கா, நீ எப்படி பண்ண போற, முட்டி போட போறியா போட மாட்டியா, போடுற தந்த போடு, போடலடா போ. நீ ஏற்கனவே ஒரு ஆன்சர் தீர்மானம் பண்ணி வச்சுட்ட. ஆமாம் தானே, நான் சொல்றது புரியுதா? நீயா ஒரு ஆன்சர் தீர்மானம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற. நான் சொன்ன நீ என்ன மாறிடுவா போற, உன் பார்த்து சொல்லியே நீ மாறல. சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவ மாறே, நான் சொல்லியா மாற போற. அதனால நீ முட்டி போடுறது தந்தா போடு, படுத்துக்குன்னு ஜெபம் பண்ற தந்தா பண்ணு, நீ நடந்துக்குன்னு ஜெபம் பண்ற தந்தா பண்ணு, நீ பண்ணாம கூட போ, எனக்கு என்ன. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். ஆமா, இன்னைக்கு கேள்வி கேட்குறான், முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணுமா, சர்ச்சுக்கு கண்டிப்பா போய்த்தான் ஆகணுமா, கம்யூனியன் எடுத்து தான் ஆகணுமா, இப்பெல்லாம் பரிசுத்தமாலாம் வாழ முடியாது பிரதர். இங்க பாரு, ஏதோ ஒன்று சுருட்டிட்டோம் பாரு பாய் மரத்தை. அன்னைக்கு அர்ப்பணிப்பு இருந்தது, அன்னைக்கு அர்ப்பணிப்பு இருந்தது. சர்ச்சினா பயம் வந்தது, ஆண்டவருடைய பிரசன்னம் கலக்கம் வர ஆரம்பித்தது. நேர் முட்டி போட்டான், அபிஷேகத்தில் நிறைஞ்சான், அந்நிய பாஷை பேசினான். இப்போ அந்நிய பாஷை பேசினாலே பக்கத்தில் இருக்கிற பாவி மாதிரியே பார்க்குறான். சத்தமாக சர்ச்சில் கை தட்டிட்டாலே டிஸ்டர்ப் ஆகுதான், அநாகரிகமாக கை தட்டான். ஆடா எங்க போயிடுச்சு பத்தியா கிறிஸ்துவ உலகம். நான் பேசுறது புரியுதா? பரவாயில்ல, நீங்கெல்லாம் ஒரு நல்ல பரிசுத்தமான இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் இதுக்காக உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பா. ஆமா, சில சர்ச்சில் போனால் கை தட்டக்கூடாது, சிலர் அந்நிய பாஷை பேசக்கூடாது, அநாகரிகமா இருக்கான். அடா பாவி, சபை பிறந்ததே பெரிய இரைச்சலின் சத்தத்துல தான்டா, அந்த கம்பீர சத்தத்துல தான் சபையே பிறந்தது. ஆமே, இன்னைக்கு சுருட்டிட்டான் பாரு, அபிஷேகத்தை சுருட்டிட்டானே, ஆராதனையை சுருட்டிட்டானே. அன்னைக்கெல்லாம் பாஸ்டர் புல்பீட்டு முன்னாடி முட்டி போட்டிருப்பார். சபையில் எல்லாம் வந்து வெறும் சோத்திரம் தான் சொல்லுவாங்க, பேய் தானா ஆடிட்டு போயிடும்.
இப்போ வெளியிருக்கிற பேயெல்லாம் உள்ள வந்து உட்காந்து பாட்டு கேட்குது. நம்மால நல்லா தான் பாடுறான்னு. சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. அன்னைக்கெல்லாம் சர்ச்சில் துதி இருந்தது. மைக்கு எடுக்கவே வேணாம், பாட்டு பாடவே வேணாம். அப்படியே தேவ நாமத்தை சொல்லி சொல்லி எப்படி தெரியுமா துதிப்பாங்க? தகப்பன்மார் தாய்மார்லாம் இருக்கீங்க, அப்படியே முட்டி போட்டா அப்படியே நெருப்பு அப்படியே எரியிற மாதிரி இருக்கும். பாவி உள்ள வரவெல்லாம் பச்சை விறகு போட்டாலும் பச்சை விறகு பத்திட்டு இருக்கும். ஐயோ உள்ள போனாலே பயமா இருக்கணும். துதியில வாசம் பண்ணக்கூடிய மகிமையின் தொற்சருபம் இறங்கி வர ஆரம்பித்தா. இன்னைக்கு சர்ச்சில் துதியே கிடையாது. மைக்கை வச்சுங்கிற நான் பாட்டு நிறுத்திட்டுனா சர்ச்சையே செத்த மாதிரி ஆயிடும். பார்த்துருக்கலா? உங்களுக்கு தெரியாது, வெளியே தெரியும். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்படியே மாத்திட்டான் பாரு, வேற ஒரு போக்குக்கு போயிடுச்சு பாரு. அன்னைக்கு சர்ச்சுன்னா பயந்தான், அழைப்புனா பயந்தான், ஊழியன்னா பயந்தான். ஆனா இன்னைக்கு புல்பீட்ல நின்னா பெருமை வருதுன்னு நினைச்சிட்டான். அழைக்கப்பட்டவனை விட நுழைக்கப்பட்டவன் பெருசா மாறிட்டான். அழைக்கப்பட்டவனை விட அமர்த்தப்பட்டவன் பெருசா மாறிட்டான். இன்னைக்கு எல்லாமே வித்தியாசம் இல்லாம மாற ஆரம்பிச்சிடுது. எனக்கு ஒண்ணு தெரியும், சீக்கிரத்துல மறைந்திருக்கிற பவுல்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். காரியத்தை கர்த்தர் தலைக்கேடாக மாற்றுவார். அழைக்கப்பட்டவனுக்கு அமர்த்தப்பட்டவனுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவார். நங்குரங்களை பிடிச்சிருக்கிறவனுக்கும் தேவ ஆவியில நிரம்புகிறவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. பவுல் வந்தானே, எழும்பிட்டானே பவுல். சுருட்டி வைத்திருக்கிற பாய் மரத்தை அவிழ்த்து விடு, காற்று முகமாய் திருப்பு. உன் திறமைக்கு பின்னாடி, தாளந்துக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, பேருக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு பின்னாடி திருப்பு. சபையின் ஜீவ சுவாசமே அவர்தான். பெருமழையின் இரைச்சலின் சத்தமே அவர்தான். அவர் பக்கமா திரும்பு. ஆமென். என்னைக்கு பெரும் பாயை அவிழ்த்து விட்டு காற்று முகமாய் திருப்பினார்களோ எல்லாரும் தப்பி கரை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல பகல் வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில, நம்ம பிசினஸ்ல, நம்ம ஊழியத்தில் 1008 கொந்தளிப்பு இருக்கட்டும், 1008 எதிரி இருக்கட்டும், 1008 நங்குரங்களை பிடிச்சிருக்கிறவங்க இருக்கட்டும், 1008 கப்பல் ஓனர் இருக்கட்டும், 1008 போர்ச்சவர்கள் இருக்கட்டும். பவுலே, நீ எழும்ப ஆரம்பித்துப்பா. உனக்குள்ளாக இருக்கிற அக்கினி, உனக்குள்ளாக இருக்கிற தரிசனம், உனக்குள்ளாக இருக்கிற தெய்வத்தினுடைய ஆளுகை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கும். நீ எந்திரிச்சு நில்ல. சொன்னாம் பார், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் அசட்ட பண்ணானோ, எத்தனை பேர் ஒதுக்கினானோ, எத்தனை பேர் அற்பமா எண்ணினானோ, அத்தனை பேர் உன் சத்தத்திற்கு அடங்கத்தக்க விதத்துல ஒரு மகிமை வரும் பாரு. சபையை சீக்கிரத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் பார். எவன் தீ கொளுத்தினானோ அவனே வந்து மண்டிடுவான் பார். எவன் சபையை அழிக்கணும் நினைச்சானோ அவனே சபைக்கு முன்னாடி வருவான் பார். இது சத்திய வார்த்தையினாலே கட்டப்பட்டது. பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை கொலை செய்து அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இதை அழிக்க கெடுக்க எவனுக்கு உரிமை கிடையாது. ஆமென். அவர் தம்முடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவராயிருக்கிறார். சபையானாலும் அதான், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் தான். உங்களுக்கு விரோதமா, எனக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் கர்த்தர் சேனையின் அதிபதியார், ஜெய கிறிஸ்துவார், யுத்த வீரரா நமக்காக வரக்கூடியவரா இருக்கிறார். ஆமென். சுருட்டி வைத்திருக்கிற பாய் மரத்தை அவிழ்த்து விடு. மீண்டும் அர்ப்பணிப்புக்கு நேராவா, ஜபத்துக்கு நேராவா, நேர் முழங்கால் படியிடு. ஆண்டவருடைய நாமங்களை வாயார சொல்லு. உன் உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து ஒரு ஜீவ நதியினுடைய பிரவாகம் புறப்பட்டு வரட்டும். அது பாயிற இடம் எல்லாம் அவிழ்த்திருக்க வேண்டியவைகள் உண்டாகும், மருந்தாய் மாற ஆரம்பிக்கும். உன் வீட்டில இருந்து துதி ஆராதனை எழும்பட்டும், உன் வீட்டில இருந்து ஜப சத்தை எழும்பட்டும், உன்னிலிருந்து ஜப சத்தை எழும்பட்டும். சத்துரு புறமுதுகை காட்டி ஓடுவான், சாபங்கள் மறையும், அக்கிரமங்கள் எல்லாம் அமிழ்ந்து போக ஆரம்பிக்கும். ஆமென். மீண்டும் நேர்முட்டி போடு. மீண்டும் அர்ப்பணிப்புக்கு வா. மீண்டும் உபவாச ஜபத்துக்கு வா. மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வா. மீண்டும் சுவிசேஷத்தை கையில் எடு. மீண்டும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எழும்பு. சுருட்டிடாத. அவனை இவனை இவனை அவனை எவனையும் பார்க்காத. இயேசுவப்பா. பாய் மரத்தை அவிழ்த்து விடு. நல்ல கையை தட்டி அந்நிய பாய்ச்சி பேசு. நல்ல நேர்முட்டி போட்டு அழுது ஜபம் பண்ணு. நல்ல தேசத்துக்காக கதறு. தேவ சமூகத்தில் வா. விளங்காதவன் பேச்சை கேட்காத. தரிசனத்தை இழந்து போனவனோட சேராத.
அபிஷேகத்தை இழந்து போனவனோட சேராத, தேவனை விட்டு புறம்பாக்கப்பட்டவனோட சேராத, சபையில இல்லாம திரியிறாம்பார் அவன் கூட சேராத. சத்தியத்தை மேய்ந்து கொள். சரித்திரத்தை மாற்றக்கூடிய மகிமை உன் மேல என் மேல இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம எப்படி ஆத்துமாதாயம் பண்ணோம், ஒரு காலத்துல எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி ஆராதிச்சோம், சர்ச்சினா எப்படி ஒடியாந்தோம். இன்னைக்கு ஏதோ ஒன்று சுருட்டிட்டோம், எங்கேயோ ஒன்று மாறி போயிடுச்சு. இந்த வருஷம் முடிவில் சுருட்டி வைத்திருக்கிற பாய் மரத்தை அவிழ்த்து காற்று முகமாய் திருப்புவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாற ஆரம்பிச்சு பாரு, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டான். அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, எகிப்தில் கல்லறை இல்லைனா எங்களை இங்கே கொண்டு வந்தேன். மோசேக்கே பயம் வந்துடுச்சு. ஆண்டவர் மோசையை பார்த்து ஆண்டவரை பார்த்து மோசையை கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய, இந்த ஜனங்கள்லாம் புலம்புதே. ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற செங்கோலை நீட் அப்படிங்கிறார். பொறுத்து என்னது கோலை நீட் அப்படிங்கிறார். அவன் கையில் வச்சிருக்கிற அந்த கோலை நீட்டின உடனே அந்த வசனம் சொல்லும், கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினாராம். ஆமென். அந்த கீழ்காற்று வந்து செங்கடலை ரெண்டா பிளந்தது. சங்கீதத்தில் சொல்றது, நாசியின் சுவாசத்தினாலே, அதுவும் காற்று தான், நாசியின் சுவாசத்தினாலே செங்கடலை ரெண்டாக பிளந்தவராம். ஆண்டவர் வந்து ஊதி இருப்பார், ஆண்டவர் வந்து மூச்சு விட்டுருப்பார், செங்கடல் ரெண்டா பிளக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த 2024 முடிச்சுட்டு 2025 போற, உனக்கு முன்னாடி 1008 தடைகள் இருக்கட்டும், 1008 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1008 அதிகாரங்கள் ஆளுகைகள் வரட்டும். ஒன்ன தெரிஞ்சுக்க, உன் கையில் இருக்கிற கோலை, உன் கையில் இருக்கிற ஜபத்தை, உன் கையில் இருக்கிற அபிஷேகத்தை, உன் கையில் இருக்கிற தேவன் கொடுத்த கிருபா வரங்களை தடைகளுக்கு முன்னாடி எடுத்து நீட்ட ஆரம்பித்து பாரு. கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்ப ஆரம்பிப்பார். தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். செங்கடல் பிளந்து செங்கடலுடைய சகதியை வெட்டாந்தரையா மாத்தினாராம். எல்லாம் இணைப்ப. அவன் எல்லாம் எகிப்தில் இருந்தான், அவன் செங்கல் அறுத்திருந்தான். சகதி வந்து அவனுக்கு பழக்கப்பட்டது. சகதியில நடந்தே வந்துருவான், நீந்தியே வருவான். ஆனா ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டடா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு வந்துட்ட பத்தியா, அன்னைக்கு பட்ட கஷ்டம் என்னை நம்பி வந்த இனிமேல் நீ படக்கூடாது. உன் காலில் சகதி படக்கூடாதியா. நீ ஏற்கனவே பாடு அனுபவிச்சவையா, ஏற்கனவே பிரச்சனை அனுபவிச்சவன். இந்த இடத்துல வந்து அவன் பழைய ஞாபகம் வந்துடும். உனக்கு முன்னாடி இருக்கிற சகதியை நான் வெட்டாந்தரையா மாத்தி உன்னை நடக்க வைப்பேன். ஒருவேளை இந்த வருஷம் ரொம்ப பாடுபட்டு இருக்கலாம், ரொம்ப மருந்து மாத்திரை அலைஞ்சிட்டேன் பாஸ்டர். கடன் ஆயிடுச்சு பாஸ்டர். நஷ்டமா மாறிடுச்சு. எந்த பக்கம் போனாலும் அடைக்கப்பட்ட கதவாவே இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. தேவ பிள்ளையே கவலைப்படாத. உன் கையில் இருக்கிற கோலை திரும்ப கையிலட, அந்த ஜபத்தை கையிலட, அந்த அபிஷேகத்தை கையிலட, துதிக்கிற துதியை கையிலட. உனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடலை போன்ற தடைக்கு முன்னாடி நீட்ட ஆரம்பித்து பாரு. இனிமேல் நீ சகதியில நடக்க விட மாட்டா. இனி அந்த பலவீனம் உன்னை தொடாது, இனி அந்த சாபம் உன்னை தொடாது, இனி அந்த தரித்திரம் உன்னை தொடாது, இனி அந்த போராட்டம் உன்னை தொடாது. நீ ரொம்ப பாடுபட்டுட்டேன்னு அவருக்கு தெரியும், ரொம்ப அழுதுட்டுன்னு அவருக்கு தெரியும். சகிக்க கூடாத உபத்திரவத்தின் ஊடாய் நீ கடந்து போயிட்டேன்னு அவருக்கு தெரியும். வரப்போகிற வருஷத்துல உன் சகதியை வெட்டாந்தரையா மாத்தி உன்னை கொண்டு போய் அக்கறையில சேர்க்கக்கூடிய ஒரு கீழ்காற்று உனக்காக வரும். பயப்படாத, எல்லாம் மாறிடும் பாரு, எல்லாம் மாறிடும் பாரு. ஆமென். பிஞ்சி போன செருப்புக்கு வழி இல்லாதவன் வெட்டாந்தரையில நடந்து போனானா, ரதத்துல வந்தவனுடைய ரதங்களின் உருளைகள் சகதியில சிக்க ஆரம்பித்ததா. எது உனக்கும் எனக்கும் பாதையா இருந்ததோ, எது உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதமா இருந்ததோ, அதுவே எதிரிக்கு பாதகமாய் மாறப் போகிறது. கர்த்தர் காரியத்தை மாற்ற போகிறான். நம்ம போயிட்டு அவனும் அதுல வர பார்ப்பான். ஆனா ரதத்துல சிக்கும் பாரு, சகதி சிக்கும் பாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சர்ச்சை ஃபாலோ பண்றத தான், கிறிஸ்தவம் ஃபாலோ பண்றத தான் நிறைய பேர் ஃபாலோ பண்றான். நம்ம பைபிள் ஃப்ரீயா கொடுக்கறான், அவன் ஃப்ரீயா கொடுக்கறான். ஏலே, நான் நடந்தா மட்டும்தான் சகதி வெட்டாந்தர. ஏன்னா நான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன்.
நீ நடந்தினா வெட்டாந்தரையும் சகதியா மாறும். நீ ரதத்துல வந்தாலும் சத்தமாமேன்னு சொல்லு, சத்தமாமேன்னு சொல்லு. உன் கையில் இருக்கிற கோலை நீட்ட கர்த்தர் மாத்துவார் பாரு. நீ அக்கறையில போய் நின்று சொல்லுவ பாரு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாரியா? அவன் சொன்ன, ஆண்டவரே தொடருவேன், அழிப்பேன், பிடிப்பேன், திருப்பிக் கொள்ளுவேன், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறவன் யாருன்னு சொன்ன ஆண்டவரே. ஆனா அவன் இன்னைக்கு செத்த பிரேதமா இருக்கிறான். பிஞ்சு போன செருப்புக்கு வழி இல்லாத நான் செங்கடலை கடந்துட்டேன், என்னை கொண்டு வந்து இக்கரையில சேர்த்தீங்க. கையை தட்டி ஆமென் சொல்லு. பயப்படாதையா. சபையை அழிக்க, சபையை கெடுக்க எத்தனையோ பேர் எழும்புனா, ஒருத்தனு நின்றது கிடையாது. குற்றமற்ற மாசற்ற தேவகுமாரனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, மாசற்ற பரிசுத்தமான குற்றமற்ற ரத்தம். எல்லா பாவங்களை நீங்களாக்கி சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம். உன்னை வச்சுட்டு எவனும் இனி கேம் ஆட முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லு. சபையை வச்சுட்டு இனி எவனும் கேம் ஆட முடியாது. அல்லேலூயா, ஆமென். நான் நடந்து போனன்றதுக்காக நீ வர முடியுமா? வாடி, வந்தா தான் தெரியும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். சொல்லு, ஒரு கீழ்காற்று. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. அல்லேலூயா. அவிழ்த்து விட வேண்டியது அவிழ்த்து விடணும். ஆமென். ஆமாம், வனாந்தரத்தில் போய் இந்த ஜனங்கள் எல்லாம் புலம்புறான். எகிப்தில் இருக்கும்போது சட்டி பக்கத்திலேயே உட்காந்து வந்தங்கிறான். திங்க, பாத்ரூம் போக, தூங்க. இந்த முறுமுறுக்கிற ஆள் யார் தெரியுமா? முறுமுறுக்கிற ஆள் எல்லாம் இணைப்பார். இந்த முறுமுறுக்கிற ஆள் யார் தெரியுமா? வேலை வெட்டி இல்லாத தண்ட சோறுத்தான் முறுமுறுக்கா. என்ன பேய் மாதிரி என்னையே பார்க்குறீங்க? ஐயே, நான் பயப்பட மாட்டேன். சூத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவன் மாறே. ஆமாம், என் வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தார். நான் தான் சமைச்சு வச்சேன். கேட்டா, ஜேம்ஸ் என்னதுன்னார். சாம்பார்ன்னு. அவர் சொன்னார், மேலே எடுத்தால் ரசமா, அடியில் காயெல்லாம் அடியில் போயிடுச்சு, அடியில் எடுத்தால் பொரியலாம், நடுவில் எடுத்தால் சாம்பார். ஆமாம், நான் தான் கேடு கட்டவனா, எனக்கு மேலே நீங்கள் இருக்கீங்களே. சோத்திரம் ஆண்டவரே. தோசை யார் சப்பாத்தியானே தெரிய மாட்டேங்குது. அப்படி தோசை பிச்சை கூட ஃபெவிகாலில் வருது. எந்த தெய்வமே, சோத்திரமாண்டவரே. ஒரு சோறை ஒழுங்கா வெடிக்கிறது கிடையாது. களிக்கும் சில நேரத்தில் அது என்னது, பால் போஸ்ட் ஓட்டுவோமே, மைதா மாவு பேஸ்ட்டை கட்டியே வச்ச மாதிரி இருக்குது சோறு. கேட்டால் குக்கரில் வச்சுட்டேன் பாஸ்டர். ஆளுகளை பாரு, உன்னையும் சேர்த்து குக்கரில் வைக்கணும். ஒரு நல்ல சாப்பாடு சமைக்க தெரியல, ஒரு நல்ல குழம்பு வைக்க தெரியல, ஒரு நல்ல சாப்பாடு வைக்க தெரியல. அப்புறமா பேசுறது, டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த நீட்டு முருங்காவும் 2 கத்திரிக்காயும் தக்காளி எடுத்து வச்சுன்னு கால் நீட்டிக்கின்னு உட்காந்துக்கிறது. ஏன்னா அடுத்த எபிசோடு எழுத போகிறத நீ தானே. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. உனக்கு மனசாட்சியே இருக்காதா? சமைக்காதவங்களை பார்த்து பேசுகிறேன். ஆமே, இல்லை ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் மனசாட்சியே இருக்காதா? எங்களை சுற்றியே விட்டுக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த புது வருஷத்தில் நல்லா சமைக்கிறேன்னு பாரு. அம்மாலாம் கவனி. என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர். நீ தாயா இல்லை பேயா? பொண்ணை வளர்க்கச்சன. என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆளுகளப்பா, நல்ல சோத்திரம் ஆண்டவர். அவள் இன்னர் வியர் அவள் துவைக்க தெரில, வீட்டை சுத்தமாக பெருக்கி வைக்க தெரில, அப்படியே வளர்த்துட்டான். இதுக்கார சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எதுக்கு சோத்திரம் ஆண்டவர்? போட்டு நங்கு நங்குன்னு கொத்துறேன். எப்பா இதெல்லாம் கட் பண்ணுப்பா, நங்கு நங்கு நங்குன்னு அப்படியே கொட்டணும், கொத்தணும். அல்லேலூயா சொல்லு பாப்பா.
நான் பொதுவா பேசுறேன். சோத்திரம், அல்லேலூயா. யாருக்கு தெரியும், எல்லாம் இயேசுமயம். ஆமென். ஆமா, மாறணும். where there is changes there will be a growth. எங்கே மாற்றங்கள் காணப்படுகிறதோ அங்கே வளர்ச்சி காணப்பட ஆரம்பிக்கும். ஐயா, யாருமே பர்ஃபெக்ஷன் கிடையாதுயா, எல்லாம் பூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எனக்கு 4 பேர் சொன்னாங்க, நான் மாறினேன். அப்போ மாறணும், சேஞ்ச் வேணும். சில பிடிக்கலையா, மாறு 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 மாறு, உருவாக்கப்படு உருவாக்கப்படு உருவாக்கப்படு. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். வேலை வெட்டி இல்லாமல் ஒரு வேலை செய்யாம தான் இந்த முறுமுறுக்கிறவன், புலம்புறவன், குறை சொல்றவன் கையால் ஆகாதவன் தான். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? சோத்திரம். எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கணும் முறுமுறுக்கிறது. என்ன புரிச்சேன், என்ன மனைவி, என்ன பிள்ளைங்க, என்ன ஆண்டவர், என்ன சபை. நீ தான் இன்னொரு ஆண்டவரை உருவாக்கி தாய, நானும் வர ஆராதிக்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பேன். இந்த சும்மா அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன தெரியுமா பிரச்சனை? திங்க பாத்ரூம் போக சண்டை போட, வேற வேலை இல்லைல்ல. திங்க பாத்ரூம் போக தூங்க சண்டை போட. யாரு? இழிச்ச வாயம் மோச்சே. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். எப்போ பார்த்தாலும் உன்னை அங்கேயே போட்டு தள்ளி இருக்கணும். எங்க? எகிப்துலேயே கொண்டு இருக்கணும். எப்போ இதெல்லாம் கட் பண்ணுப்பா, இது அங்கேயே கொண்டு. திருந்தாடுல யாரு யாரா இருந்தா எனக்கு என்ன? சோத்திரம் ஆண்டவரே. ஸ்மித் விக்கில்ஸ் இருந்தார். செத்து போன 32 பேரும் உயிரோடு எழுப்பின ஒரு பெரிய பரிசுத்தவான். அமெரிக்கா தேசத்துல அமெரிக்கா அதிபதிக்குன்னு தனியா ஃப்ளைட் இல்லாத காலத்திலேயே இந்த ஊழியக்காரனுக்கு தனி ஃப்ளைட் இருக்க ஆரம்பித்தது. ஆக்சுவலா அவருடைய பாட்டம் லைன் எது தெரியுமா? அவர் சாதாரண ஒரு பிளம்பர், எலக்ட்ரீஷியன். அவங்க ஒய்ஃபு பேர் ரூத்து நினைக்கிறேன். அந்த அம்மா கொயர் அற்புதமாக ஆராதனை நடத்துமா அந்த சர்ச்சில். இவர் இப்படி போனார் பாரு. அந்த அம்மா நின்று ஆராதனை நடத்துறத பார்த்துட்டு அம்மா மேலே ஐயா அஃபெக்ஷன் ஆயிட்டார். அல்லேலூயா. ஜேம்ஸ் பாஸ்டர் சொல்லிட்டு போனார், நான் பண்ணேன்னு சொன்னேன், வானத்திலேருந்து அம்மிக்கல் உன் தலை மேலே விழும், நீ நாசமாக போவேன். சோத்திர. நாங்கள் இவ்வளோ பேசுகிறோமே, அதை விட்டுருத்து, இதை பிடிச்சின்னு தொங்குறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ யோ 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 யோ, அக்கிரமத்தின் உச்சமே இங்கே தங்குது. எல்லாம் கவனி, என்ன பேச வந்தனே மறந்துட்டேன். அந்த அம்மா லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறார். அந்த அம்மாவுக்காக சர்ச்சுக்கு போயிருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தார், ரட்சிக்கப்பட்டார். இந்த பொண்ணு எனக்கு வேணும்னார். அந்த அம்மாவும் பிடிச்சிருக்குதுன்னு கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம் வண்டி நல்லா போயிருக்கு. 1 வருஷம் கழிச்சு சொன்னாரான், சர்ச்சுக்கு போகாதன்னாரான். இந்த அம்மா சொல்லிச்சான், சர்ச்சுக்கு போனதுனால தான் நீயே வந்தன்னிச்சான். அது அம்மா, நீ எல்லாம் சொம்மா. அப்படியே புருஷன் வாக்க அப்படியே மீறாத மாதிரியே நிப்பார். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிச்சான், சர்ச்சுக்கு போவேன். இவர் சொன்னாரான், கொன்னுடுவேன். அந்த அம்மா சொல்லிச்சான், சாகணுன்னு வந்துட்டேன், தூக்கயிறா இருந்தானா, பாழடைஞ்ச கிணறா இருந்தானா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு போவேன்னு நினச்சோம். ஞாயிற்றுக்கிழமானா தான் ஏகப்பட்ட வேலையாம். இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். இட்லி செஞ்சு வச்சா தோசை வேணும்னா, தோசையும் இட்லி இருந்தால் சப்பாத்தி வேணும்னா. யார் சொன்னது? எங்கள் வீட்டுக்காரன் அப்படி தானே, யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா. சேமியா செஞ்சு வச்சா நூடுல்ஸ் வேணும்னா, நூடுல்ஸ் வச்சா இதை வேணும்னா. ஆனால் அந்த அம்மா மொத்தத்தையும் செஞ்சு வைக்குமா. அது பாக்கியவதி, அவன் கொடுத்து வச்சவன். அல்லேலூயா. யார் சொன்னது? எனக்கு தான் வாட்சிது, யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அவன் கொடுத்து வச்சேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டுமா. ஒரு நாள் சொன்னானா, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நான் போவேன். நீ போனாலும் பாட்டு பாடக்கூடாது, நான் பாட்டை பாடுவேன் அப்படின்னு நினச்சான். உன்னை கொன்னுடுவேன், முடிவு இப்போவே வந்துட்டுன்னு நினச்சான். சர்ச்சுக்கு போயிடுச்சான். வந்து பார்த்தா அந்த அம்மா வீட்டில் இல்லை, டென்ஷன் ஆகிட்டுக்கிறான். உச்சக்கட்ட டென்ஷன் ஆகிட்டு போய் சாராயத்தை நல்லா குடிச்சிட்டு துப்பாக்கி வாங்கிட்டு இவளை சுட்டு தள்ளிடணும் அப்படின்னு வந்திருக்கிறான். அன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம்மா, நீ எதை ஆண்டவர் உனக்கு கொடுத்தாலும் அது பெஸ்டானதுன்றாராம்.
பாருங்க, பாஸ்ட் பிரசங்கம் பண்ண இந்த அம்மா அழுது ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பெட்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு நேர் முட்டி போட்டுட்டு 2 கையை வானத்துக்கு நேரம் உயர்த்திட்டு ஆண்டவரை பார்த்து அழுது சொல்லுதான், இந்த ஆளை நான் முறுமுறுத்துட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, நீங்க கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி, நல்ல புருஷன் இன்னும் நிறைய இருக்கு, நல்ல புருஷனுக்காக நன்றி, நல்ல புருஷனுக்காக நன்றி, நல்ல புருஷனுக்காக நன்றி, அழுது ஜெபம் பண்ணதான் பயங்கரமா. ஆண்டவர் இந்த ஆளு மப்பும் மந்தாரமா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். வந்து வாசப்படையில் இப்படி கையை வச்சா இந்த அம்மா ஜவுமன்னு தான், நீர் கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி, நல்ல புருஷனுக்காக நன்றி. ஐயாவுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு. அப்படியே யூரின் டாய்லெட் போயிட்டு இருக்கிறார். இல்லை, அந்த அம்மா ஜபம் பண்ண தேவ பிரசன்னம் பாருங்க, என்ன மாதிரி மனம் திரும்புதல் பாரு. அந்த பாஸ்ட் பண்ண பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துருக்கு பாரு. இந்த ஆள் வந்ததே தெரியலையா, பயங்கர ஜபம், அந்நிய பாய்ச்சல பேசி, நான் தப்பு பண்ணிட்டேன், முறுமுறுத்துட்டேன், நீர் கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி, ஜபம் பண்ணினே இருக்குதான். ஒரே பேட் ஸ்மெல் ஆகுதான். என்னடா திரும்பி பார்த்தா ஐயா பித்து பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாரா. ஆமாம், ஜபத்தை முடிச்சுட்டு போய் பார்த்தா பொத்துன்னு கீழே விழுகிறாரா. தூக்கி குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இந்த ஆயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு டீயை போட்டு கொண்டு வந்து அழுதுகினே இவர்கிட்ட குடிச்சுதான். அப்படியே அந்த அம்மாவை பார்த்தோன்னே கை கால் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குதான். அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரா, ஆமாம், கல்யாணமான இத்தனை நாளில் நான் உனக்கு என்னைக்கு நல்ல புருஷனாக இருந்திருக்கிறேன். அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லிச்சான், கர்த்தர் உன்னை எனக்கு கொடுத்தாரா, நீ நல்ல புருஷன் தான். ஏன் அன்னைக்கு விட்டார் அந்த மனுஷன் எல்லாத்தையும். சபைக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டார், அழைப்பை பெற்றார், ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார். செத்து போன 32 பேரை உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தார். ஒரு கீழ்காற்று காரியத்தை தலைக்கீழாக மாற்றும். ஆமென். எவ்வளோ அற்புதம் பாருங்க. அந்த அம்மா பாருங்க, என்ன ஆச்சரியமான பாத்திரம் அந்த அம்மா. அந்த தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு பாரு. சாதாரண அந்த ரூம் முழுக்க என்ன தேவ பிரசன்னம் இருந்திருக்கும் பாருங்க. நான் அதைத்தான் யோசிக்கிறேன். அந்த மகிமை அப்படியே இறங்கி வந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆளுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பேசத்துல அவன் 2 உருட்டு கட்டையா எடுக்கிறான். சோத்திரம் ஆண்டவரே, இது வேற மகிமை அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். மாறணும். ஆமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் போய் காடை வேணும், கறி வேணும், கறி வேணுங்கிறான். மோச்சையே டென்ஷன் ஆயிட்டான். மோச்சை ஆண்டவரை பார்த்து கேட்குறான், நானா இந்த ஜனங்களை பெற்றேன், எல்லாத்தையும் என் தலைமையில சாட்டிட்டு என்னையே சாகடிக்கிறே ஐயா. ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு நான் செய்வேன். இவன் சொல்கிறான், மோச்சேக்கே டவுட் ஆயிடுச்சு பாரு, இருக்கிற ஆடு மாடு அத்தனையும் அடித்தாலும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், என் கை குறுகலப்பா, ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகலை. அடுத்த நாள் ஒரு கீழ்காற்று அனுப்பினாராம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். வனாந்திரம் முழுக்க காடைகளினால் நிரப்பப்பட்டதான். இந்த காடை எங்கிருந்து வந்தது? சங்கீதத்தில் சொல்கிறான், கடலில் இருக்கிற முதலைகளின் தலைகளை உடைத்து அதை காடையாய் மாற்றி கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாராம். எல்லாம் கவனி. எந்த சபையெல்லாம் வெறுமையாக இருக்கோ, எந்த இடத்துல ஆள் இல்லாமல் இருக்கோ, ஒரு கீழ்காற்று வரும் பாரு. இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா முதலைகளையும் கர்த்தர் சபையில் கொண்டு வருவார். எல்லா அதிபதிகளையும் சபைக்கு கொண்டு வருவார். எல்லா செல்வ சீமான்களை கொண்டு வருவார். எல்லா தரித்திரரையும் கொண்டு வருவார். எல்லா ஏழைகளையும் கொண்டு வருவார். கிராமம் கிராமமாய் வந்து சபையை நிரப்பும். ஆமே. ஒரு கீழ்காற்று போதும். வனாந்தரம் முழுக்க காடைகளினால நிரம்ப. இந்த ஆளு ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்றேன் பாரு. காற்று மாற்றும் பாரு. இந்த மனுஷன் மாற மாட்டான் பாஸ்டர். இல்ல, தேவனுடைய காற்று மாற்றும். இந்த இடத்துல இது நடக்காது பாஸ்டர், கர்த்தருடைய காற்று மாற்றும். அல்லேலூயா. உனக்காக எனக்காக கர்த்தர் ஒரு கீழ்காற்றை கொண்டு வருவா. சபைகள் எல்லாம் நிரம்பும் பாரு. நம்ம யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டேன்னு நினைச்சோமோ அத்தனை பேரும் சபையில கர்த்தர் கொண்டு வருவார் பாரு. ஆசீர்வாத வாய்க்கால கர்த்தர் மாற்றுவார் பாரு. கர்த்தர் நம்முடைய புலம்பலுக்கும் அழுகைக்கும் கண்ணீருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் பாரு. அல்லேலூயா. ஒரு காற்று சொல்லு, ஒரு காற்று. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் காற்றை வீச பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் அனுபவங்கள் பெருக பெருக நம்ம எரியாமலே விழுகையினுடைய ஆரம்பமும் வரும். அனுபவம் ரொம்ப பெருகிடுச்சுன்னா யாரையுமே மதிக்க மாட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். எவ்வளவுதான் ஆண்டவர் பயன்படுத்தினாலும் நம்ம தான். எவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வைத்தாலும் அவர் தான்.
தாவீது எப்போ ஆண்டவர் ஆராதிக்க போனாலும் பக்கத்தில் ஒரு மூட்டை வச்சிருப்பானா. எப்போ ஆண்டவர் ஆராதிக்க போனால் அந்த மூட்டை எப்பவுமே தேவாலயத்துக்கு போது பக்கத்தில் எடுத்துன்னு போவானா. தேவாலயத்தில் போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அந்த மூட்டையை பிரித்து பக்கத்தில் வச்சுட்டு சொல்லுவானா, ஆண்டவரே இதான் ஆண்டவரே நான். அவன் ஆடு மேய்க்கும் போது வச்சிருந்தாம்ப கோல், அவன் போட்டிருந்தாம்ப துணி, கவன்கல், அது எல்லாம் அந்த மூட்டையில் இருக்குமா. இன்னைக்கு இந்த கிரீடம், இந்த ஸ்தானம் எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே நான். எப்பவுமே அந்த மூட்டை அப்படியே கையிலே இருக்குமா. சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு சொல்லுவானா, இதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் அங்கே இருக்கிறவன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்னை இப்படி மாற்றிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்லுவான். ஆமென். ஆமாம், அவ்வளோ பெரிய இராணுவம் இருந்து சொல்கிறாம்ப, கர்த்தரை எப்பொழுது என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் யாரையுமே நம்பலை, கர்த்தரை மட்டும்தான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், தாவீது பட்டம் எடுத்தா 10,000 பேருக்கு சமமா. ஒரு இடத்துல யுத்தம் வரும்போது சொல்கிறான், ஐயா நீர் பட்டம் எடுத்தா 10,000 பேருக்கு சமங்கிறான். 16, 17 வயசில் கோலியத்தை கொண்டு போட்டவன், பெரிய பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செஞ்சவன் அதே தாவீது. இப்போ நமக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். போன வாரம் தான் பெலிஸ்தியன் சண்டைக்கு வந்தான், போய் யுத்தத்தில் மொத்த பேரையும் ஜெயிச்சிட்டான். அவன் திரும்பவும் இப்போ சண்டைக்கு வந்திருக்கிறான். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? போன வாரம் போனது அனுபவம் இருக்குது, இந்த வாரமும் போயிடலாம் நினைப்போமில்ல. ஆனால் தாவீது பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நான் போட்டோமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் முசுக்கொட்டை செடியின் கீழே உட்காரு அப்படிங்கிறார். எல்லாம் இணைப்பர். ஒரு பெரிய தேசத்தின் ராஜா கையில் பட்டம் எடுத்தா 10,000 பேருக்கு சமம். அவனை பார்த்து சொல்கிறார், நீ போய் முசுக்கொட்டை செடியின் கீழே உட்காருங்கிறார். நம்ம உட்காருவோமா? ஆனால் தாவீது பாரேன், போய் உட்கார்ந்தான் பாரேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், முசுக்கொட்டை செடிகளுடைய நுனி அசையும் சத்தம் கேட்கும், நான் உனக்கு முன்னாடி போவேன், நீ எந்திரிச்சு என் பின்னாடி வா. ஐயா 1008 அனுபவம் இருக்கட்டும் இந்த வருஷத்துல. நம்மை கொண்டு கர்த்தர் 1008 காரியத்தை செய்யட்டும். நம்மளை கொண்டு செத்து போனவனை கூட உயிரோடு எழுப்பட்டும். ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போங்கப்பா, என் அனுபவம் எனக்கு ஆண்டவனாய் மாறக்கூடாது, கடந்த கால வெற்றிகள் என் வாழ்க்கையை முடக்கி போடக்கூடாது, என்னை கொண்டு நீ கொடுத்த செய்த பலத்த செய்கைகள்லாம் என் வாழ்க்கையினுடைய தடையா மாறக்கூடாது. அதெல்லாம் பவுல் சொன்னாம்ப, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். என்னை கொண்டவர் என்ன செய்தார் எனக்கு அது முக்கியம் கிடையாது, இனிமேல் என்னை கொண்டவர் என்ன செய்ய போகிறார். ஆமென். மகிமையின் மேல மகிமை, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், உயர்வுக்கு மேல உயர்வு, கனத்திற்கு மேல கனம் கர்த்தர் நம்மை செய்யணும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால நம்ம அனுபவத்தை தூக்கி தூர வச்சிருவோம். புதிய குழந்தை போல ஆண்டவர் பக்கத்தில் போய் உட்காருவோம். சின்ன குழந்தை போல ஆண்டவர் கிட்ட கேட்போம். ஆண்டவர் சொல்றா, முசுக்கொட்டை செடிகளுடைய நுனிகள் அசையும் ஓசையை கேட்டுட்டு நீ போ, உனக்கு முன்னாடி நான் போறேன்டா, உனக்கு முன்னாடி ஜெயத்தை தர போறேன்டா, உன்னை உயர்த்த போறேன்டா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். காற்று சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காற்று பாய் மரத்தை அவிழ்த்து விடு, அனுபவத்தை ஆண்டவனா மாத்தாத, தேவன் பட்சமா எல்லாவற்றையும் திருப்பி விடு. கர்த்தர் காரியத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நான் பெங்களூருக்கு போனேன் ஒரு மீட்டிங்காக. நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஏன்னா ஒரு தம்பி தான் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு, சர்ச்சுக்கு, ஒரு கல்யாணத்துக்கும் போயிருந்தேன். கல்யாண மண்டபத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் காரில் வந்து போனேன். எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து ரூமில் வச்சுட்டு, ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னா. பாருங்கள், எல்லா வேலையும் செஞ்சால் பயங்கர ஹம்பிள், ரொம்ப வார்த்தையை பேசலை, சாதாரணமாக பேசி முடிச்சுட்டு அப்படியே டெய்லி என் வேலையை செஞ்சிருந்தேன். கடைசியாக கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போகும்போது நான் கேட்டேன், தம்பி நீ என்ன தம்பி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு சொல்கிறான், நான் ரத்தன் டாட்டா அவங்களோட டைப்பில் இருக்கிறேன், இறந்துட்டார்ல, 8 சேட்டலைட் அனுப்பியிருக்கிறானா. நான் அவனை பார்த்து கேட்டேன், இல்லை நீயாடா எனக்கு டிரைவராக இருக்கிற. பாருங்க, அவ்வளோ சேட்டலைட் அனுப்பி பெரிய சயின்டிஸ்ட்டு, அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் ஒன்றுமே பேசாமல் சாதாரண டிரைவராக வந்து காரை எடுத்துகிட்டு போகிறான். எவ்வளோ பாருங்களேன், தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்.
ரத்தன் டாட்டா இவனை கூப்பிட்டு டின்னர் கொடுத்துருக்கிறார். தேவன் பாருங்களேன் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துறார். எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. தம்பி நீ ஏன்பா ஓட்டின? அதுக்கப்புறம் நான் அவனை தம்பின்னு சொல்றதுக்கே கஷ்டமாகுது. நீ ஏன்பா ஓட்டின? இந்த மாதிரி வந்ததுனால தான் பாஸ்டர் கர்த்தரனை இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். நம்முடைய காரியம் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு காற்று முகமாய் திருப்போமே. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்போமே. ஜெயத்தின் மேல் ஜெயம், கிருபையின் மேல் கிருபை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், உயர்வுகளுக்கு மேல உயர்வு. கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் அப்படியே முடிச்சிடறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் உலர்ந்து போன அந்த வசனம் சொல்லுவோம், மிகவும் உலர்ந்து போன எலும்புகளாம், மிகவும் உலர்ந்து போன எலும்புகள். அங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஆண்டவர் கேட்கிறார், இதெல்லாம் உயிர் அடைமான். எல்லாம் என்னை பாருங்க. என்கிட்ட மட்டும் ஆண்டவர் அப்படி கேட்டிருந்தாருன்னா நான் லப லப லபன்னு அந்நிய பாஷை பேசி கத்தி ஊஹான்னு சொல்லி உயிரடைன்னு இருப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போலக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், எப்பா இதெல்லாம் உயிர் அடைமா? கேட்டு முச்சனை ஆண்டவர் பார்த்து சொல்றான், எல்லாம் உமக்குத்தான் தெரியும். புரியுதா? எல்லாம் உமக்குத்தான் தெரியுங்கிறான். பாருங்க, அது தன் எலும்போடு சேர்ந்ததான், மிகவும் உலர்ந்து போனது. அப்படின்னா என்ன? அந்த சவங்களை புதைக்க கூட முடியாம அகோரமான மரணங்களாய் கடந்து மிகவும் உலர்ந்து போயிருந்தது. கல்லறை கூட கிடையாது. அப்பேற்பட்ட எலும்புகள் எல்லாம் தன் எலும்போடு சேர்ந்ததான். தசை உண்டாச்சு, நரம்பு உண்டாச்சு, தோல் உண்டாச்சு. இப்போ எல்லாம் செத்த பிரேதம் போல இருக்கு. இப்போ ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இதெல்லாம் உயிர் அடையுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான், உமக்குத்தான். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ரொம்பவும் பேசக்கூடாது. வாங்கி கட்டினவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அது பிடிச்ச வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட அற்புதமாக சொல்றான், உமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே. பதறி அவசரப்பட்டு துணிஞ்சு பேசாம ஒரு இரைச்சலின் சத்தம் சொல்ல, அது தன் எலும்போட. இந்த ஆள் மாறமாட்டான் மாஸ்டர், மாத்துவார். என் பையன் மாறமாட்டான் மாஸ்டர், மாத்துவார். மிகவும் உலர்ந்து போனது, இந்த ஆளை திருத்தவே முடியாது பாஸ்டர், மாத்துவார். சத்தம் ஆமென் சொல்லு. சீக்கிரத்தில் அந்தந்த குடும்பமா நம்ம சபைக்கு வரும் பாரு, பிள்ளைகளா சபைக்கு வரும் பாரு. அது தன் வித்தோட வம்சத்தோட இணைக்கப்படும் பாரு. ஒரு பெரிய எழுப்புதல் வரும் பாரு. கிராமமா, பட்டணமா, தெருவா கர்த்தர் கொண்டு வருவார் பாரு. தசை உண்டாகும், நரம்பு உண்டாகும், எலும்பு உண்டாகும். ஒரு பெரிய சேனையாய் மாறும். செத்த பிரேதமா இருக்கா, எதுக்குமே பிரயோஜனப்படாதுன்னு சொன்னத ஒரு பெரிய சேனையாய் மாற்றி அற்புதமா கர்த்தர் மாத்திட்டார். ஒரு இரைச்சலின் சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய சேனை வந்துடுச்சு பாரு. இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீஷர்கள் என்ன படிச்சான்? நான் சொன்ன நேற்று 2 பேர் தான். மீதி பேருக்கெல்லாம் ரொம்ப படிப்பறிவு கிடையாது. கலிலேயா மனுஷர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், நாகரிகமா பேச தெரியாது. மெட்ராஸ்காரன் பேசுறான்றாங்க பார் தமிழ்நாட்டில், அந்த மாதிரி தான் கலிலேயாக்காரன். பாருங்க, நாகரிகமா பேச தெரியாது. 120 பேர் மேல் வீட்டாரில் போனான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். விளக்க வேண்டியதை விளக்கணும். தன்னையே சீர்படுத்த ஆரம்பித்தான். பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. பலத்த காற்று, வானங்கள் திறக்கப்பட அவர்கள் மேல இறங்க ஆரம்பித்தது. எந்த தெருவில் பேதுரு சபித்தானோ, சத்தியம் பண்ணானோ, மறுதளித்தானோ, எனக்கு இந்த ஆளை தெரியாதுன்னு வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளிச்சானோ, அதே பேதுரு பலத்த காற்று, அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல இறங்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஒரு புதிய பலனடைய ஆரம்பிக்கிறான். எல்லாம் கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 18 நாட்டில் இருக்கிறவன் அந்த இடத்துல இருக்கிறான். மேல் வீட்டு அறையில் அபிஷேகம் இறங்க, பலத்த காற்று வர, அந்நிய பாஷை பேச, அந்த 18 நாட்டில் இருக்கிறவன் சொல்றான், இவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஜென்ம பாஷைகளிலே கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுறாங்களேங்கிறான். படிப்பறிவு இல்லாதவன், மீனவன், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், மறுதளித்தவன். ஆனா என்னைக்கு அவன் மேல பலத்த காற்று, பலத்த வல்லமையோட, பலத்த அபிஷேகத்தோட இறங்கி வர ஆரம்பித்ததோ,
அன்னைக்கு அவன் பேச்சு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா மாறிடுச்சு. அல்லேலூயா. அவன் பேச்சின பேச்சை கேட்டு பேதுரு அவர்கள் நடுவில் எழுந்து நின்னானா. எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். 1/2 மணி நேரம் பிரசங்கம் தான் பண்ணாம்பர். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். பேதுருவை பார்த்து சொல்றான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? ஐயா, உன் மேல என் மேல கர்த்தருடைய பலத்த காற்று வந்துடுச்சுனா, அக்கினிமயமான நாவு வந்துடுச்சுனா, நாம எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல கர்த்தர் எழும்ப பண்ணுவா. நாம எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை சாட்சியாய் மாற்றுவா. எவன் ரட்சிக்கப்பட மாட்ட நினைச்சோமோ அவனையே கர்த்தர் ரட்சிக்க பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் 3000 பேர், அடுத்த பிரசங்கம் 5000 பேர், அதுக்கப்புறம் திரளான ஜனங்கள். இப்ப கவனிங்க பாப்போம். எனக்கு புரியாத ஒரு புதிர் தான். பிரதான ஆசாரியன் அண்ணா, காய்பா, பரிச்சயன், சதிச்சயன் அத்தனை பேரும் சேர்ந்து பேதுருவை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்டு, இனிமேல் நீ இந்த பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நம்மால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சொல்றான், பண்ணுவேன் அப்படிங்கிறான். சோத்திரமாண்டவரே. அடுத்த முறை பேதுருவை கூப்பிட்டு சொல்றான், டேய், எல்லாம் கவனி, இந்த வார்த்தையை நல்லா கவனி. டேய், உங்க போதகத்தினால எருசலேமையே நிரப்பிட்டீங்களாடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். இப்போ வேணாம், நான் பொதுவாகவே சொல்லிடுறேன், அப்புறம் சண்டைக்கு இன்றைக்கு வந்து என்னை கொல்ல போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் தான் சூப்பர் சீனியர். ப்ரீச்சர்ஸ்க்கு எல்லாமே பிரின்ஸு, ஹை பிரீஸ்ட் தான். அப்பேற்பட்ட ஹை பிரீஸ்டோட பிரதானமான வேலையே பிரசங்கம் பண்றது தான். அவன் தான் வந்து சொன்னான், அடா பாவி, இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேன், புரியல, ஒரு மண்ணும் பேரலடா, 3 நாள்ல பிரசங்கம் பண்ணி மொத்த பேரி உன் பிரசங்கத்தால மாத்திட்டியாடா. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? இங்க பேர் என்னை விட கீழே இருக்கிறவன் வந்து என்னை பார்த்து சொல்றது பெருசு கிடையாது. என்னை விட மேல இருக்கிறவன் வந்து சொல்றோம். எப்படிடா? புரியுதா? ஐ பிரீஸ்ட் வந்து கேட்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச, உன் பிரசங்கத்தினாலே எருசலேமையே நிரப்பிட்டியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வெத்து வேட்டா மாத்திட்டியே. இனி நான் எங்க போய் பிரசங்கம் பண்ண? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எந்த மதவாதி எழும்பினாலும், எத்தனை மார்க்கவாதி எழும்பினாலும், எத்தனை பேர் எழும்பினாலும், பலத்த காற்று பரலோகத்திலிருந்து நம்மை ஆட்கொள்ளுமானா இருக்கிற எல்லா மதவாதிகளை அசைக்கக்கூடிய ஒரு மகிமையின் எழுப்புதல் வர ஆரம்பிக்கும். ஐயா, நான் முட்டாளா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், பேதையா இருக்கலாம், ஞானமற்றவனா இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்துட்டா என்னை பயன்படுத்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். சுருட்டி வைத்திருக்கிற பாய் மரத்தை அவிழ்த்து காற்று முகமாய் திருப்புவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். தேவையில்லாததெல்லாம் தூக்கி தூர போடுவோம். தேவையானது ஒன்றே, அவர் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, முழங்கால் படியிடு, நல்ல ஆராதி, நல்ல ஆத்தும ஆதாயம் செய், நல்ல தேவனை துதி, தேவனை தேடி வா, 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவி, அந்நிய பாஷையில நிரம்பு, வாயை திறந்து நல்லா பேசு, நல்லா மனசார துதிச்சு ஆண்டவர் ஆராதி. எதையுமே சுருட்டி வைக்காத. சுருட்டி வைத்திருக்க அவிழ்த்து விடு. வரப்போகிற 2025 வருஷம் செங்கடல் உனக்கு பாதையாய் மாறும். உன் வனாந்தரம் என் வனாந்தரம் காடைகளினால நிரம்பும். உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் சேனையாய் மாறும். ஆமென். இந்த வருஷத்தினுடைய அனுபவத்தை விட வரப்போகிற வருஷத்தினுடைய அனுபவம் மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். நமக்கு முன்னாடி சேனையின் அதிபதியாய் கர்த்தர் போகக்கூடியவரா இருக்கிறார். நான் பேசுறது புரிஞ்சுதா? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒரு நல்ல அபிஷேகம் நம்ம மேல வரட்டும். நல்ல ஆவியில நிரம்புவோம். ஆண்டவரே, பழைய வாழ்க்கை, பழைய அனுபவம் வேணாம் ஆண்டவரே. சிலதை சுருட்டிட்டம்பா, சில வைராக்கியத்தை, உமக்காக இருந்த பக்தியை, உமக்காக இருந்த ஆண்டவரே நல்ல வைராக்கியத்தை சுருட்டி வச்சுட்டேன். நல்லா ஒரு காலத்துல பாடுவேன், நல்லா ஆராதிப்பேன், நல்ல வசனத்தை படிப்பேன், நேர் முழங்காலில் படியிட்டு ஆத்துமாக்களுக்காக அழுது ஜபம் பண்ணுவேன், ஆத்துமா ஆதாயம் பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய காரியத்தை சுருட்டிட்டம்பா. எல்லாரும் 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 எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஒரு மகிமை, ஒரு மகிமை,
மகிமை விளங்கட்டும். சுருட்டி வைத்திருக்கிற பாய் மரத்தை விசுவாசத்தை அவிழ்த்து விடு, ஜபத்தை அவிழ்த்து விடு, வைராக்கியத்தை அவிழ்த்து விடு, பரிசுத்தத்தை அவிழ்த்து விடு, அர்ப்பணிப்பின் வாழ்வை அவிழ்த்து விடு. கர்த்தர் மகிமையான காரியங்கள் நம்ம சபையில, நம்ம குடும்பத்துல, நம்ம தேசத்துல, இந்த வேம்பார்ல கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் சொல்ல போறாங்க. உங்க போதகத்தினாலே இந்த பட்டணத்தை அசைச்சிட்டீங்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லணும். நல்ல நல்ல கரங்களை தட்டி. நீ இருக்கிற காலேஜில் நீ தான் பெரிய பாத்திரமா மாறணும். நீ இருக்கிற ஸ்கூல்ல நீ தான் பெரிய ஆளா மாறணும். நீ ஒர்க் பண்ற ஆபீஸ்ல நீ தான் பெரிய ஆளா மாறணும். ஒரு கீழ்காற்று உன் மேல வந்து அமரட்டும். ஒரு கீழ்காற்று உன் மேல அமரட்டும்.